ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துல நம்ம ஆலிமு ஒரு தராசு வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த தராசு எடுத்துகிட்டு போய் ஹுசேனுக்கு ஃபிட் பண்ணி பார்க்குறது, ஹசனுக்கு ஃபிட் பண்ணி பார்க்குறது, என்ன அலிக்கு ஃபிட் பண்ணி நம்ம அண்ணன் பிஜே வச்சுருக்கிறார்ல தராசு, அந்த தராசில் எடுத்துகிட்டு போனால் இதுதான் நடக்கும். சில ப்ரிவிலேஜஸ் கொடுத்து தான் ஆகணும். இது துனியா ரீதியான ப்ரிவிலேஜஸ். உங்களுக்கு மைண்டு எங்கே போகுது, துனியாவில் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு அலி தப்பாக தெரிகிறாரு, ஃபாத்திமா தப்பாக தெரிகிறாங்க, ஹசன் தப்பாக தெரிகிறாரு, ஹுசேன் தப்பாக தெரிகிறார். இவங்களை கலாய்க்கிறாங்களாம். யாரை? ஈரானை வந்து இப்படி இது வந்து பேசி வச்சுட்டு நடந்த ட்ராமா. எப்படி இவர் ஜோலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி யார் இவர்? இன்றைக்கி ஹுசேன் இன்றைக்கி வந்து அவன் ரோட்டில் அடிச்சுட்டு போகலன்னு வச்சுங்க, பிஜேவை கூப்பிட்டு அவன் ஜீவாட்டோட இன்டர்வியூ எடுக்க மாட்டான். புரியுதா? என்னப்பா ஹுசேனுங்கிறாங்க. அப்போ நம்மளை கேட்குறாங்க. இன்றைக்கி 42 இனம் 50 இனம் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ரெயிட்டு, கே, லெஸ்பியன், லொட்டு, லொசுகுன்னு பார்த்துட்டு, ஓ பரவாயில்ல இது ஹலால், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்தால் ஹலால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை டயலாகில் அடிச்சிருக்காங்க. என்ன பண்ண அப்படியா? நான் விட்டு கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்க்குறியா? ஏப்பா எங்கள் ஃபேமிலிக்கு பதவி வாசல்லாம் கிடையாதுப்பா, புரிஞ்சிருச்சா? ஹசன் ரலியானு காமிச்சிட்டாங்க, புரிஞ்சிருச்சா? எனக்கு பதவி வாசம் கிடையாது பார், தூக்கி கொடுக்குறேன். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய 2 பகுதியை வந்து என்னுடைய இந்த மகனின் காரணமாக ஒன்று சேர்த்துவான. இப்போ கிரெடிட் யாருக்கு கொடுத்தாங்க? இப்போ இதில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், 5ல் 1 பங்கு எடுத்துக்கங்கன்ட்டான். இப்போ மீதி 4 பங்கு இருக்குல்ல, அது எப்படி பிரிக்கிறது? அதுவும் ஹதீஸில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கைபர் போரின் போது குதிரைக்கு 2 பங்குகளையும் காலாட்படை வீரருக்கு 1 பங்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அப்போ போரில் வந்து ஒருத்தர் குதிரையோடு வர்றார் அப்படின்னா குதிரை கணக்குக்கு 2, வீரருக்கு 1. புரியுதா? அப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, 1 பங்கு 1000 ரூபான்னு வச்சுங்க. கிடைச்ச டோட்டல் அமௌண்ட்டை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படியே டிவைட் பண்ணி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஷேரு 1000 ரூபா அப்படின்னா குதிரைக்கு 2000, ஆளுக்கு 1000. அது ஏன் குதிரைக்கு ஜாஸ்தி அப்படின்னா குதிரை போட்டுன்னு செத்துடும். என்ன போருக்கு எடுத்துகிட்டு வர்றாரு, இருந்தவுடனே குதிரை செத்துச்சுன்னா பெரிய லாஸ். புரியுதா? இப்போ குதிரை போயிருச்சுன்னா பெரிய லாஸ் இல்லை, அவருக்கு ரொம்ப பெருசாக போயிடும்ல. அதில் வந்து தனியாக நடந்து வர்றவருக்கு அதிகமாக கிடச்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து வர்றவங்க குதிரையை விட்டுட்டு வருவாங்க. சும்மா வந்தால் 5000 ரூபாயா, குதிரையை கூட்டிகிட்டு வந்தால் 3000 ரூபாய்னா அப்போ யார் அதில் போவா? அப்போ குதிரையை கூப்பிட்டு வர மாட்டாங்க. குதிரை கூப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த படைக்கு வந்து ஃபோர்ஸ் ஜாஸ்தி, அது வந்து இன்னும் வேகமாக போகும், அது கையில் சிக்காது, மேலே ஏறி நின்றுட்டு அப்படியே வெட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ அந்த வெற்றிக்கு வந்து அது பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ரசூலா வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, குதிரைக்கு 2 ஷேரு, ஆளுக்கு 1 ஷேரு. இது நீதியான பங்கீடு. இது தான் ரசூலா எல்லா போர்லேயும் பண்ணேன். இப்போ அப்படியே ஹுனைன் போருக்கு வாங்க. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவங்க கூறியதாவது, ஹுனைன் போரின் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் சிலருக்கு முன்னுரிமை அளித்து போர் செல்வங்களை அதிகமாக வழங்கினார்கள்.
அப்போ புதிய முஸ்லிம்களில் ஒருவரான அக்ரவு பின் ஹாஃபிஸ் ரலியான் அவர்களுக்கு 100 ஒட்டகங்களை கொடுத்தார்கள். ஒய்னா பின் ஹிஸ்ன் ரலியல்லான் அவர்களுக்கு அதை போன்ற 100 ஒட்டகங்களை கொடுத்தாங்க. அப்போது குறைஷிகளுக்கு வந்து ரசூலா என்ன பண்ணுறாங்க, 100 ஒட்டகங்கள் கொடுக்குறாங்க. அப்போது வாரி வாரி கொடுக்குறாங்க ரசூல்லா. அப்போ கொடுக்கும்போது அரபுகளில் முக்கியமானவர்கள் சிலருக்கும் இவ்வாறே கொடுத்தார்கள். சில முக்கிய பிரமுக அபு சுஃபியான் வர்றார், அவருக்கு இப்படி தான் கொடுக்குறாங்க. இந்த பிக் ஷாட்ஸ்லாம் வராங்க, அவங்களாம் அப்படி கொடுக்குறாங்க. அன்றைய தினம் அவர்களுக்கெல்லாம் பங்கீட்டில் முன்னுரிமை அளித்தார்கள். அப்போது ஒரு மனிதர் அல்லாவின் மீது ஆணையாக இந்த பங்கீட்டில் நீதி வழங்கப்படவில்லை, அல்லாவின் திருப்தி நாடப்படவில்லை என்று சொன்னார். இது ரசூல்லாவை பார்த்து வைக்கிற ஆர்குமெண்ட்டு. இந்த இடத்துல நம்ம ஆலிமு ஒரு தராசு வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த தராசு எடுத்துகிட்டு போய் ஹுசேனுக்கு ஃபிட் பண்ணி பார்க்குறது, ஹசனுக்கு ஃபிட் பண்ணி பார்க்குறது, என்ன அலிக்கு ஃபிட் பண்ணி நம்ம அண்ணன் பிஜே வச்சுருக்கிறார்ல தராசு, அந்த தராசில் எடுத்துகிட்டு போனால் இதுதான் நடக்கும். நியாயமாக எவ்வளோ பங்கு கொடுத்துருக்கணும்? குதிரை கூப்பிட்டு வந்தீங்களா 2 ஷேரு, ஆளுக்கு 1 ஷேரு. இங்கே 100 ஷேர் போகுது. இன்னொரு பக்கம் 0. யாருக்கு? அன்சாரிகளுக்கு 0, நோ ஷேரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு, இப்படி ஒருத்தன் சொல்கிறாரு அப்படின்ன உடனே இதை நிச்சயமாக அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் தெரிவிப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர்களிடம் சென்று இது சொன்னார். ரசூல்லாவுடைய முகம் சிவப்பு சாயம் போல் மாறிவிட்டது. அல்லாஹும் அவனது தூதரும் நீதியுடன் நடந்து கொள்ளாவிட்டால் வேறு யார்தாம் நீதியுடன் நடந்து கொள்வார்கள்? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கருணை புரிவானாக. அவர்கள் இதைவிட அதிகமாக மனவேதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், ஆயினும் அதை சகித்து கொண்டார்கள் என்று கூறினார்கள். இது வந்து முஸ்லீமில் 1918. இப்போ இதில் புரிஞ்சிங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன இந்த வந்து இப்படி பண்ணால் இப்படி பண்ணலாமா, இவர் 100 கல்யாணம் பண்ணலாமா, இவங்க அபூபக்கர்கிட்ட கோச்சிக்கலாமா, அபூபக்கருடைய அந்தஸ்து என்ன, அலியுடைய அந்தஸ்து என்ன, இவங்க நம்பர் 1 நம்பர் 2 இதெல்லாம் போட்டு உக்காந்திங்கன்னா புரியாது. அப்போ இந்த மேத்தமேட்டிக்ஸ் முதல்ல சால்வ் பண்ணுங்க. இது ரசூலா எந்த கால்குலேட்டரை வச்சு இப்படி கணக்கு போட்டாங்க? ஒரு ஆளுக்கு 0, ஒரு ஆளுக்கு 100. அப்போ ரசூலா நீதியாக போடல. என்ன தெரியுமா, இஸ்லாத்துடைய ஸ்பிரிட் என்னான்னு பார்க்கணும். இதுதான் ஹிக்மத். குரான் வந்து எதை விரும்புது? இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய நிர்வாகம் நிலைநாட்டப்பட வேண்டும், இது குரான் விரும்புது. இப்போ இதுக்கு என்ன வேணும்? அல்லாஹ் மலக்குகளை கொண்டு நிர்வாகம் நிலைநிறுத்தணும்னு பார்க்குறானா, இல்லை மனிதர்களை கொண்டு வேலை வாங்கணும்னு பார்க்குறானா? மனிதர்களை கொண்டு வேலை வாங்கணும்னு பார்க்குறான். ஸோ மனிதர்களில் பலமானவர்கள் தேவைப்படுவாங்களா, பலவீனர்கள் தேவைப்படுவாங்களா? பலமானவர்கள் தான் தேவைப்படுவாங்க. அப்போ பலமானவர்கள் வந்து வரணும் அப்படின்னா சில விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும், சில ப்ரிவிலேஜஸ் கொடுத்து தான் ஆகணும். இது துனியா ரீதியான ப்ரிவிலேஜஸ். உங்களுக்கு மைண்ட் எங்கே போகுது? துனியாவில் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு அலி தப்பாக தெரிகிறாரு, ஃபாத்திமா தப்பாக தெரிகிறாங்க, ஹசன் தப்பாக தெரிகிறாரு, ஹுசேன் தப்பாக தெரிகிறாரு. ஆனால் மறுமையில் இன்னைக்கு 100 ஒட்டம் வாங்குறவங்க வாங்குவாரா? ஹுனைன் போருடைய ஒரிஜினல் கூலி எங்கே கிடைக்குது? அதனால தான் குரான் இந்த கனிமத்துக்கு பேரே என்ன வைக்கிறான்? அன்ஃபால். அன்ஃபால்னா என்ன? நஃபில், உபரியானது. போருடைய பர்பஸே அது கிடையாது. எது? கனிமத்து கிடையாது. போருடைய பர்பஸ் கலகம் ஒழிக்கப்பட்ட தீன் அல்லாஹ்வுக்கு ஆகணும். இதுதான் போருடைய பர்பஸ். இதுதான் தீனுடைய ரூஹ், தீனுடைய ஸ்பிரிட். இது இந்த ஸ்பிரிட்டுக்கு ரசூலா பார்க்குறாங்க. இவங்க கேர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், நான் கொடுத்தா அன்சாரிகள் கோச்சிக்க மாட்டாங்க, நான் கொடுத்தா அலி கோச்சிக்க மாட்டார், நான் கொடுத்தா அபூபக்கர் கோச்சிக்க மாட்டாங்க, எது நியாயம்னு என்கிட்ட கேட்க மாட்டாங்க, நான் எது செய்கிறேனோ அதுதான் நியாயம்னு புரிஞ்சுக்கும். புரியுதா? இப்படி நீங்கள் நடந்தது நியாயமானு கேட்டாலே அந்த சஹாபியோடைய அந்த லெவலில் அவங்க அன்ஃபிட்டுன்னு அர்த்தம். புரியுதா? அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த துலகாக்கள் தான் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த சஹாபாக்கள், அது தாருல் அர்கமில் அந்த கோச்சிங் முடிச்சிருக்காங்கள, அவங்களுக்கு வந்து ரசூல்லாவுடைய ஸ்பிரிட் என்னன்னு தெரியும், தீனுடைய ஸ்பிரிட் என்னன்னு தெரியும். தான் ஒதுக்கப்பட்டால் கூட தீன் ஜெயிக்குதான்னு பார்ப்பாங்க அவங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்க அவங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு 17 வயசு இளைஞருடைய தலைமையில் போகிறத என்னவா நினைக்கல, அவமானமாக நினைக்கல, கௌரவ குறைச்சலாம் நினைக்கல. நீங்கள் உங்கள் ஜமாத்தில் பேட்சாக கிளம்புறாங்க பாருங்க,
தடம் புரண்டவர்கள் பட்டியலுன்ட்டு. கடைசியாக இப்போ அண்ணன் மட்டும்தான் இருக்காரு, மொத்த ஜமாத் தரம் பண்ணிச்சு. ஒரு காலத்தில் பட்டியல் போட்டிருந்தார். இப்போ புரியுதா? தீனுக்கு அதோடைய ரூஹை பார்க்கணும். ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எதுக்கு கீழே கோவப்பட்டாங்க? அவங்க என்ன பார்த்தாங்க? அங்கே ஒரு ரூஹு காணாமல் போச்சு. உங்கள் கண்ணுக்கு தெரியுது, உடம்பு கரெக்டாக தான் இருந்துச்சு. பள்ளிவாசலில் அல்லாவை தான் தொழுதுட்டு இருந்தாங்க. ஹஜ்ஜு வந்து துல்ஹஜ்ஜில் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ரமலான் மாதத்தில் தான் நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. உங்களது படி ஆலிஸ் வெல்லு. ஆனால் அங்கே இஸ்லாத்துடைய ஜனாசா எடுக்கப்பட்டுருச்சு. அங்கே என்ன காணாமல் போச்சுன்னா அது உங்கள் கண்ணுக்கு தெரியாதுப்பா. அது இங்கே எதை வச்சு ரசூல்லா பங்கிட்டாங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இது புரியும். இல்லைன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் அதான் சொல்கிறேன்ல, அந்த ஹவாரிஜ்கள் தான் இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த ஹவாரிஜ்களுடைய மைண்ட் செட் எப்படிப்பட்டிருக்குன்னா ரூல்ஸ் மட்டும் பார்க்கும். இந்த கிராமரு, அந்த இல்முல் கலாம்பாங்க, அதுலேயே அவங்களுடைய அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்கும். அவருடைய ஸ்பிரிட்டை விட்டுருவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் செஞ்சாங்கன்னா உள்ளங்கள் ஈர்க்கப்படணுங்கிறது. எதுக்கு? குறைஷிகள் ஃபஸ்ட்டு போர் ஹுனைன், அப்போ தான் ஜஸ்ட்டு மக்கா வெற்றிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பேட்ச். அப்போ அதில் வந்து அவங்க அவ்வளோவா ஜெல் ஆகலை. அப்போ அந்த இடத்துல வந்து என்னோட ஆப்போசிட்டாக இருந்தாங்க. இத்தனை நாள் எதிர்த்து நம்ம சண்டை போட்டோம். இப்போ நம்ம 2 பேரும் இருக்கிறோம். அதில் பார்ட்னர்ஷிப்லாம் இருக்கும் உள்ள. அந்த சண்டையில் ஒருத்தர் முதுகு பின்னாடி சப்போர்ட் கொடுத்துட்டு நீயும் நானும் ஒரு செட்டுன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. இப்போ இவங்களுக்கு யார் வந்து பார்ட்னர்ஷிப் போடுவாங்க? அப்போது இவங்க மக்களை விட்டு ரொம்ப அவங்க ஒதுங்கி அதாவது அழையா விருந்தாலே இருக்காங்க இல்லையா, அந்த நிலையில் இவங்க இருப்பாங்க. அவங்களுடைய அந்த மன தைரியத்துக்காக அவங்கள வந்து இல்லை இது நம்முடைய மிஷன்னு, இதில் நாமளும் இருக்கோம், நம்ம ஒன்றும் ஒதுக்கப்பட்டவர்கள் கிடையாது, பாரு நமக்கு வந்து கூடுதலாகவே கொடுத்துட்டாங்க ரசூல்லா அப்படின்னு அவங்களுடைய அந்த மனசு மோரல் டவுன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு போரில் கொடுத்தாங்க. அதுக்காக எல்லா போர்லையும் தூக்கி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதா? அந்த புதுசு அந்த பழக்கமாகட்டும், சகஜமாகட்டும், இந்த கசப்புகள் நீங்கட்டும், அதுக்காக ரசூல்லா என்ன பண்ணுறாங்க? கொடுத்தும் போது அவங்க வீட்டில் போனால் பொண்டாட்டி என்ன சொல்லும்? ஒரே ஒரு ஒட்டகம் பிடிச்சிட்டு போனான், இது உனக்கு தேவையா? இந்த ஒட்டகத்துக்காக நீ முகமதுக்கு போய் நீ பையத் செஞ்சுட்டு வந்தியாம்மா. இப்போ என்ன சொல்லுவாங்க? ஏய் பத்தியா என்ன சொன்னில்ல மக்கா வெற்றியில் நான் வந்து சரண்டர், அவமானம் இல்லைங்களா? சரண்டராகி உயிரை காப்பாற்றிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க வீட்டில். இந்த உமர் சீரீஸ்லேயே வருது இல்லை, அபு சுஃபியான் ஒய்ஃபு இந்த சிலைகள்லாம் எடுத்து உடச்சிட்டு நீலாம் சோறு திங்கிறியா என்ன திங்கிறன்னா இப்படி கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு 100 ஒட்டகம் எடுத்துகிட்டு போய் ரசூலா என்னை எப்படி கண்ணியப்படுத்தினாங்க பார் அப்படின்னு சொல்லி போய் அப்படி காமிச்சா அவங்களுடைய மரியாதை எவ்வளோ இது பண்ணும். இந்த குறைஷிகள் தானே கடைசியாக பாரசீகத்தையும் ரோமாபுரியும் ஜெயிச்சு கொடுத்தாங்க. புரியுதா? ரசூல்லா எங்கே விதைச்சாங்க, எங்கே பலன் கிடச்சிது பார்த்தீங்களா இல்லையா? அப்போது ரசூல்லா இதுக்கு பேர் தான் பசீரத்துங்கிறது. கண் இருக்கணும், முதல்ல தொலைநோக்கு பார்வைக்கு கண் இருக்கணும். ஒரு லீடருக்கு விஷன் இருக்கணும். ஒரு வழிகாட்டி அப்படின்னா அவன் வந்து பார்க்கணும், அவனுக்கு வந்து பின்னாடி சீக்வன்ஸ் இதோடைய விளைவு எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இதே வந்து தான் வளர்த்த கூட்டம், தாருல் அர்கத்தில் வளர்ந்த கூட்டம், மதீனாவில் தன்னுடன் 7 வருஷம் இருந்த கூட்டம், பலவீனமான கூட்டம்னு தெரிஞ்சிருந்தால் இந்த ஸ்டெப்பை ரசூலா எடுத்திருக்கவே மாட்டாங்க. அன்சாரிகள் இதை கேர் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் 100 ஒட்டகம் தூக்கி அன்சாரிகளுடைய பங்கில் கை வைக்கிறாங்க. இல்லைன்னா அன்சாரிகள்கிட்ட பர்மிஷன் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி சூழ்நிலைப்பா இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா இப்படி இவங்க நினைக்கலாம்ப்பா, உங்கள் பங்கில் இருந்து தான்ப்பா எடுத்து கொடுக்கலான் இருக்கிறேன், என்னப்பா கொடுக்கிட்டா அப்படின்னா அன்சாரிகளுக்கு அது அவமானமாக இருக்கும். எங்களை பார்த்து கேட்டு கொடுக்கணுமாம்பாங்க. அசிங்கப்படுத்திட்டீங்களே, கேவலம் 100 ஒட்டகத்துக்காக வந்தோம்மா, உன் ஷேரில் எடுத்துக்கிட்டான்னு கேட்டிங்களே, மானம் போயிடும் அவங்களுக்கு. நமக்கு அப்படி போகாது. நமக்கெல்லாம் இல்லை பாரு, நல்லா சைஸான ஒட்டகம், என்ன போனது 100 போச்சு, அது ஒவ்வொன்றும் அதுவும் சிவப்பு நிற ஒட்டகம் என்ன அது ஒன்று இருக்குல்ல. இதான் சொல்கிறது, இதுதான் தீனு, இதுதான் ரூஹும் உடலும். உங்களுக்கு புரியாது. இது வந்து வார்த்தைகளால் வந்து சொல்லியெல்லாம் பாடம் நடத்த முடியாது. இங்கே 1+1 2 கிடையாது பாவா, இங்கே 1+1 11 கூட ஆகும். என்ன இது தீனு, அதனால் இது எக்ஸாமு.
இங்கே யாருக்கு வந்து உள்ளம் இருக்குதோ, யாருக்கு ரூஹ் இருக்குதோ அவனுக்கு மட்டும்தான் அதுலேருந்து அவன் வந்து படிப்பினை எடுக்க முடியும். இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு இதே மாதிரி இப்போ குர்ஆனில் வந்து என்ன சொல்லுது, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நிராகரிப்போரை போரில் ஒன்று திரண்டவர்களாக சந்தித்தால் அவர்களுக்கு புறமுதுகு காட்டாதீர்கள். இப்போ போர்லன்னு வந்துருச்சுன்னா, சண்டைன்னு வந்துருச்சுன்னா ரிவர்ஸ் வரக்கூடாது. இது வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை. இது பெரும்பாவங்களில் ஒன்று. நிரந்தரமான நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களில் ஒரு பாவம் இது. 7 பெரும்பாவங்கள்னு வரும், அதுலேயும் இது இருக்கும். 3 பெரும்பாவங்கள்னு இருக்கும், அதுலேயும் இது இருக்கும். 5 பெரும்பாவங்கள்னு இருக்கும், அதுலேயும் இது இருக்கும். இது இல்லாத பெரும்பாவங்கள் லிஸ்ட்டே இருக்காது. போரில் புறமுதுகு காட்டி ஓடுவது. இதில் வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஒரு போருக்கு அனுப்பினார்கள். எங்களுடன் இருந்த போராளிகள் போர்க்களத்திலிருந்து வெறுண்டோட ஆரம்பித்தார்கள். ஒரு போருக்கு ரசூல்லா இல்லாமல் இவங்க போகிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு போகிறாங்க. கூட இருந்தவங்களாம் எல்லாரும் விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார்? எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னோடனே நாங்களும் அவர்களை பின்பற்றி ஓட தொடங்கணும். எங்களுக்கு புரியல என்ன நடக்குதுன்ட்டு டக்குன்ட்டு கூட்டத்தோடு சேர்த்து நாங்களும் ஓட ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரம் ஓடி ஒரு இடத்துல போய் ஒரு மரத்தில் அப்படி இப்படி செட்டில் ஆனோன்னா ஒரு சின்ன கூட்டமாக இவங்க மட்டும் இருக்கிறாங்க, ஒரு 3-4 பேர் பிடிச்சிட்டு என்னங்கிறாங்க. அப்புறம் உட்காந்து தலையில் கை வைக்கிறாங்க. ஐயோ, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டோமே, போர்லேருந்து புறமுதுகி போட்டு திரும்பி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணி நேராக நம்ம மதீனா போயிடலாம். போயிட்டு எப்படியும் ஏதோ ஒரு பேட்ச் கிளம்புவோம் போருக்கு, ஏதோ ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்கோம். நான் அப்படியே இருட்டில் இருந்துட்டு அப்படியே எந்த பேட்ச் போகுதோ அந்த பேட்சில் கலந்து, எப்படி இந்த உதாரணத்துக்கு காஷ்மீரில் நடந்துட்டு இருந்த சண்டைக்கு இவங்க குஜராத்தில் நடந்துட்டு இருந்த சண்டைக்கு கிளம்பிடுறது தெரியாமல் போயிருமில்ல. மொத்தத்தில் போருக்கு போனாங்க, வரும்போது போர் அந்த வீரர்களோடு வந்தாங்க அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, வெட்கத்தின் காரணமாக. காலையில் விடிஞ்சு அவங்க மௌஞ்சி மட்டும் தெரிஞ்சிருச்சு, ஊரே காரி துப்போம் போர்லேருந்து திரும்பி வந்திருக்காங்கன்ட்டு. மானம் போகிறதுக்கு பதிலாக நீட்டாக எந்த பேட்ச் போகுதோ அந்த பேட்சோடு சேர்ந்து அப்படியே கலந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தாங்க. அப்புறம் முடிவு எடுத்துட்டு இப்படி ஒரு திருட்டுத்தனம் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனாலும் உறுத்தல். ஆனால் ரசூலா அனுப்புனது இங்கே, நாம் போய் இந்த பேட்சில் வந்தோம். அப்படி உன்னை அந்த பேட்சில் எல்லாம் போக சொன்னேன், நீ என்ன இந்த பேட்சிலேருந்து வர்ற அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது? மனசு கேட்கலை. உடனே ரசூலாட்டே நேராக போய் சரண்டர் ஆகிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் பெரும்பாவம் செஞ்சிட்டோம், நாங்கள் மிகப்பெரிய பாவம் செஞ்சிட்டோம், நாங்கள் அழிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் பெரும்பாவம் செய்யலை, நீங்கள் வந்து புறமுதுகி காட்டி ஓடி வந்த பாவிகள் கிடையாது, நீங்கள் வந்து மீண்டும் போருக்கு செல்லவே இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்து போரில் இருந்து வெறுண்டோடி இங்கே வந்தவங்க கிடையாது, இன்னொரு போருக்கு கலந்துக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கீங்க. நான் உங்களின் படைத்தலைவன், உங்களுடைய அமீரை சந்திக்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க என்று கூறி எங்களை ஆறுதல் படுத்தினார்கள். நான் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைகளை பற்றி முத்தமிட்டேங்கிறாங்க. இது திருமீதியில் 1716, அபூதாவுதில் 2647, அகமதில் 5646, 5247. அப்போது இதில் நம்ம மெஷர்மெண்ட், நம்ம ஸ்கேல் என்ன சொல்லுது? போரில் புறமுதுகிட்டு ஓடுறதுன்னா என்ன? அந்த ஸ்பாட்டை விட்டு வந்தியா இல்லையா, நீ பாவி, அவ்வளோதான், நரகத்துக்கு போ. இங்கே அவ்வளோதான் நரகத்துக்கு. உயிருக்கு பயந்தியா இல்லையா? பயந்து தானே. ஊரே ஓடிச்சு, அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. ஊர் ஓடிச்சு, அது ஓடிச்சுன்னெலாம் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் அல்லாஹ் ஆயத்தே இறங்குறான். அல்லாஹ் சொல்கிறான், எதிரிகளை வெட்டுவதற்காகவோ அல்லது தம் கூட்டத்தாருடன் சேர்ந்து கொள்வதற்காகவோ அன்றி அந்நாளில் எவரேனும் தம் புறமுதுகை காட்டி திரும்புவாரானால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வின் கோபத்திற்கு உள்ளாகி விடுவார். அவர் தங்குமிடம் நரகமே, இன்னும் அது மிக கெட்ட தங்குமிடமாகும். தம் கூட்டத்தாருடன் சேர்ந்து கொள்வதற்காக வந்தீங்கன்னா அது கணக்கில் வராது. அப்போ அல்ல என்ன சொல்கிறான், மனித பலவீனங்கள் எனக்கு தெரியும், நான் அவ்வளோ ரிஜிடான ஆள்லாம் கிடையாது. போரில் புறமுதுகிட்டு ஓடுறதுன்னா என்ன தெரியுமா? நம்ம தான். அது கிடையாது. என்னன்னா, நன்மை தீமைக்கான ஒரு பேட்டல்லே இறங்காமல் இருக்கிறான் பாருங்க, கோதாவிலே இறங்காமல் இருக்கான் பாருங்க.
அதுதான் நம்மளுக்கு தான் ஒரே ஃப்ளாட்டாக போயிட்டுருக்குது. அந்த இசிஜியில் கிராஃபில் கொஞ்சமாவது இப்படி இப்படி இப்படின்னு ஆலிஸ்வெல் சாப்பிட்டாங்காசி நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதான் சொல்கிறேன், இங்கே தான் பிரச்சனை. இங்கே என்ன ஸ்பிரிட்டு ரசூலை என்ன பார்க்குறாங்க? ஆமாம், உயிருக்கு பயந்து தான் வந்தீங்க, ஓடி தான் வந்தீங்க, முதுகு காமிச்சிட்டு தான் வந்தீங்க, ஆனால் இது அந்த கணக்கில் வராது. அடுத்த மிஷனில் இதை விட வேகமாக போவீங்கள்ல. அல்லாஹ்வுக்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கீங்க தானே, உழைப்பதை நீங்கள் நிறுத்தலைல்ல, அதுதான் மீன் பண்ணுது. எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. இது மட்டும் நமக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு வந்து அவர் மட்டும் அந்த மாதிரி ஒரு செயல் செய்யாமல் இருந்திருந்தா இன்னி வரைக்கும் நம்ம தப்பாக மீனிங் எடுத்திருப்போம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஒரு செயல் பண்ணுறோம், ஒரு தாவா பண்ணி செய்கிறோம், நடுவில் ஒரு இடைஞ்சல் வருது, பேக் ஃபுட்டில் போகிறோம். மீனிங் என்ன? விட்டுட்டோமா தாவாவை, பார்க்கலாம், வேறு ஏதாவது ஆப்ஷன் கிடைக்கும், கொஞ்சம் இருக்கலாம், யாருமே பண்ணல, நான் மட்டும் யார் ரிஸ்க் எடுக்கணும்? புரியுதா? அதுதான் போரில் புறமுதுகிட்டு வர்றது. இதுதான் நாம் இன்னைக்கு நம்மளுடைய உம்மத்துடைய அஹ்லு சுன்னாவுடைய லட்சணம். இதுதான் இன்றைக்கி அவங்க போரில் நீங்கள் கலந்துக்கவே இல்லைன்னா புறமுதுகு காட்ட முடியாதுல்ல. எப்படி எவ்வளோ சார் பார்த்தீங்களா? போருக்கே போகலைங்க, அப்புறம் எப்படிங்க புறமுதுகிட்டு காட்டுறது? எங்கள் ரெக்கார்டில் நீங்கள் எங்கேயாவது புறமுதுகு காமிச்சு ஓடணுன்னு இருக்கா போடுங்க. டே நீ போனாதான்டா ஃப்ரண்ட்டில் ஓடனியா பேக்கில் ஓடனியான்ட்டு. இப்போ இவங்க வந்து நிறுத்தினா இவங்களை கலாய்க்கிறாங்களாம். யாரை? ஈரானை வந்து இப்படி இது வந்து பேசி வச்சுட்டு நடந்த ட்ராமா. எப்படி இவர் ஜோலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி, யார் இவர்? அந்த ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் சிரியாவில் ரஷ்யாவுக்கு எதிராக ஹர்கத்தை தெஹரீரே ஷாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து அவனை கூப்பிட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க, கண்ணியப்படுத்தினாங்க, என்ன ஒயிட் ஹவுஸில் எல்லாம் இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து அவன் மேலே அவங்களுடைய ரெகுலர் ஃபார்முலாவை கிளப்பி விட்டாங்க. ஒரு குழுவை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டு, அண்டா சும்மா தான் கிடக்கிறான், அடிச்சிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் தான் பேக் போன்னு தரோன்னு சொல்லியிருக்கோம். எங்களுக்கு பழக்கமே என்ன? பத்ர் கூட்டு வர வேண்டியது, இழுத்துட்டு வர வேண்டியது, போட்டு தள்ள வேண்டியது, ஓடிட வேண்டியது, அகல் போரில் கூட்டிகிட்டு வர வேண்டியது, ஓடிட வேண்டியது. இதுதானே இவங்க காலங்காலமாக இப்ளீஸ் பண்ணிகிட்ருக்கிறான். அதே தான் நம்ம ஜோலானி அவர்கள் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல ஆள் முடியும், இப்போ கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறார், ஆயுதங்கள்லாம் கீழே போடுங்கன்னு. இப்போ நீங்கள் எதில் வந்தீங்க? நீங்கள் வந்ததே ஆயுதத்தை தூக்கிட்டு தானே வந்தீங்க. அப்போ சுவைச்சு பாருங்கள் உங்கள் கைகளில் என்ன நடக்குதுன்னு. இவங்களை பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த 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 குருட்டுக்கு. அங்கே இவங்க ஈரானை வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கள பயங்கர போராளிகள், அல்லாஹ் ஷியாக்களுக்கு எதிராக வெற்றியை தந்து விட்டான், மாபெரும் வெற்றி, அது இதுன்னு. எங்கே போச்சு வெற்றியே? 2 மாதம் கூட நிற்கலை இப்போ இந்த வெற்றி. அதுக்குள்ளே பல்லிழிச்சிருச்சு நம்ம வெற்றி. இந்த போரில் புறமுதுகிட்டு ஓடுறதுங்கிறது அந்த ஸ்பாட்டில் மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. டோட்டல் நம்முடைய லைஃபு, நம்ம லைஃப்பில் வந்து நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு 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 இழுபறி இருக்கணும். புரியுதா? நமக்கு பிரச்சனையே வரல, நம்ம வந்து நன்மை தீமைக்கான ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே நம்ம போகலை, இதை தேர்வு பண்ணுறதா அதை தேர்வு பண்ணுறதாங்கிற ஒரு சந்தர்ப்பமே எங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸில் ஓடிட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு தீன் என்னான்னு புரியணும், அதுக்கப்புறம் தீனுக்கு உழைக்கிறதுனா என்னான்னு புரியணும், உழைக்கும் போது வர்ற பிரச்சனை என்னான்னு புரியணும், இது வந்தது பிரச்சனை தானாங்கிறது ரியலைஸ் பண்ணணும், அந்த பிரச்சனையில் நான் சரியாக முடிவு எடுத்திருக்கிறேன்னா தவறாக முடிவு எடுத்திருக்கிறேனான்னு புரியணும். இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். அப்படின்னா நீங்கள் போய் டைரெக்டாக அல்லாஹ்கிட்ட உங்களுடைய தொடர்புகளை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணணும். இதெல்லாம் புரியல அப்படின்னா குரான் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருப்பீங்க, பயான்கள் பல கேட்பீங்க, உங்களுக்கு புரியாது. குறைஞ்சபட்சம் நம்ம அதான் சொல்கிறோம்ல, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சின்சியராக இருந்து உங்களுடைய தொழுகைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அல்லாஹ் தெளிவுபடுத்திடுவோம். அல்லாஹ்வுடன் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் சரியில்லை அப்படின்னா இந்த எதுக்குமே நமக்கு மீனிங் புரியாது. நம்ம வெறும் எழுத்துக்களை பிடிச்சிட்டு அக்கப்போர் பண்ணிகிட்ருப்போம். நமக்கு அல்லாஹ் பேரில் அதான் ஃபசாத் ஃபீ சபீலில்லாஹ் தான் பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் ஆர்சியமாக இருப்போம், ஒரு நல்ல ஆர்சியமாக இருப்போம், ரேண்ட் கார்பரேஷனுக்காக நம்ம சேவை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். இப்போ இதிலேருந்து சப்ஜெக்டில் வருவோம். என்ன அப்படின்னா, ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஏன் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க பயந்தாங்க, உம்மத்தின் மேலே அவங்க ஏன் அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு தங்களுடைய அந்த குடும்பத்தாரைய அந்த 72 பேரை கூட்டிகிட்டு அந்த வந்து அவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பை ஏன் அவங்க பதிவு செஞ்சாங்க,
அதன் மூலமாக அவங்க என்ன செய்ய வந்தாங்க, என்ன அவங்க தொலைநோக்கு பார்வையில் அவங்க இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹதீஸில் வர்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன், ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஆட்சியாளர்கள் தொழுகையை வீணடிப்பார்கள், தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள், குரானை ஓதுவார்கள், அது அவர்களின் தொண்டை குழியை கூட அடையாது. ஹிஜ்ரி 60க்கு அப்புறம் வர்ற ஆட்சியாளர்கள் இப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். ஸோ அதனால் அந்த பேராபத்து தவிர்க்க பார்க்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அது முடியலனா கூட, அது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, வரும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, தடுக்க முடியாதுங்கிறது ஃபிக்ஸடான விஷயம். முடியாத, அதாவது ஜெயிக்க மாட்டோன்னு தெரிஞ்சு அந்த கேமில் ஏன் உள்ளே பூந்தாங்க? எனக்காகவும் உங்களுக்காகவும் தான். இன்றைக்கி ஹுசேன் இன்றைக்கி வந்து அவன் ரோட்டில் அடிச்சுட்டு போகலன்னு வச்சுங்க, பிஜேவை கூப்பிட்டு அவன் ஜீவா டூட இன்டர்வியூ எடுக்க மாட்டான். புரியுதா? என்னப்பா ஹுசேனுங்கிறாங்க. அப்போ நம்மளை கேட்குறாங்க, அது சில அறிவாளிகள் மேதாவிகள் கேட்குறாங்க, ஏன் உமர் ரலியல்லாஹு ஷஹீத் ஆகலையா, ஏன் ஹம்சா ரலியல்லாஹு ஷஹீத் ஆகலையா, ஏன் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீத் ஆகலையா? முதல் ஷஹீதா இவர் யார்? ஹுசேன் வந்து முதல் ஷஹீதான். அப்போ நான் உங்களுக்கும் ஏன் பிரச்சனை? அப்போ உங்களுக்கு நீங்களும் அது அவரை தான் நீங்கள் பிரச்சனையாக பார்க்குறீங்க. எதை வேணாலும் பேசும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் கர்பலான்னு நான் ஒரு தொடர் எடுத்தேன், அதில் நான் உமர் ரலியல்லாஹு ஷஹீதை பற்றியும் பேசியிருக்கேன். அதுக்கெல்லாம் நீங்கள் மறுப்பு போட்டிங்களா? போடல. நீங்கள் எதுக்கு மறுப்பு போட்டிருக்கீங்க? அது தெரியுதுல்ல, எதுக்குல அந்த இதில் தான் சேரை நீக்குதுன்னு தெரியுதுல்ல, அந்த புஷ்ஷு. புரியுதா? அதை பிடிச்சி நம்ம ஆட்டும்போது மேலே உட்காந்துருக்கிறவர் கீழே இறங்கிடுவார். அப்போ அது ஆபத்துன்னு பார்க்குறீங்களா? அதனால தான் நம்மளும் சொல்லுவோம், இந்த ஷஹீது சம்திங் ஸ்பெஷல். இதோடைய ஒர்த் இருக்குல்ல, அதோடைய இதே வேறு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இது இருக்குது. அல்லாவோட நபிமார்கள் இருக்காங்க, அல்லாவை பொறுத்த வரைக்கும் எல்லா நபிமார்களும் சமம் தான். அதிலே வந்து பார்த்திங்கன்னா உலுல் அஸ்மன்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரை வந்து அல்லா ஏன் மிகைப்படுத்தி காட்டுறாங்க, லீடர்ஸுங்க அவங்களாம். புரியுதா? இவங்க 1000 வருஷத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்ல போகிறாங்க. அதனால் இந்த ஷஹீது ஸ்பெஷல். அங்கே செத்தது ஒரு ஆள் இல்லை, மொத்த ஃபேமிலி. ஒரு ஆள் கிடையாது, மொத்தம். நீங்கள் ஒரு டெத்தாவது இனப்படுகொலைன்னு சொல்கிறீங்களா? இனப்படுகொலை செய்யப்பட்டது யாருடைய இனம்? எந்த ஆட்சி வந்து உக்காந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த ஆட்சிக்கு வந்து பிஸ்மில்லா பண்ணாங்க பாருங்க, அந்த ஆட்சி தலைவருடைய குடும்பத்தை அழிக்கிறது எவ்வளோ கேடுகட்டத்தனம். அப்போ இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு அங்கேயே போயிட்டாங்க, நம்மளை காப்பாற்றிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஷாஜஹானுக்கும் பாபருக்கும் பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். என்ன இவன் ஏன் அதை செஞ்சான், அவன் ஏன் செஞ்சான்ட்டு. இது இல்லைடா, இங்கேயே கட் ஆயிருச்சு கனெக்ஷன்னு, அங்கேயே இஸ்லாத்துடைய கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இனிமேல் நடக்கிறதெல்லாம் முஸ்லீம் ஆச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வக்காலத்தை யாருக்கும் வாங்கிடாதீங்க. பாரு நானே காட்டுறேன், இதுவே இஸ்லாமிய ஆட்சி இல்லைங்கிறாங்க. எது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நடந்ததே இஸ்லாமிய ஆட்சி கிடையாது. யாராவது ஒரு ஆள் காட்டுங்க, குலஃபாய் ராஷிதீன்னு சேர்த்துறாங்களா அவங்க? ஷியா சன்னி மேலே இஜ்மா இருக்குது. எது? அது அவர் வந்து ஹலிஃபாய் ராஷித் கிடையாது. குரானுக்கு மாற்றமாக அபூபக்கர் செஞ்சால் அதுக்கு பேர் குலஃபாய் ராஷிதீனுடைய சுன்னத். அதே முஆவியா செஞ்சால் அதுக்கு பேர் பிதத். குரானுக்கு மாற்றமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு உத்தரவு போட்டால் அதுக்கு பேர் சுன்னத்து. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களேப்பா, ரசூல் இப்போ என்ன சொன்ன, போரில் புறமுது விட்டு வர்றது விளக்கம் காட்டுறாங்க. அப்புறம் பங்கு நீதியாக நடக்கணும்னு குரான் சொல்லுது, அநீதியாக பங்கு போடப்படுது. இப்போ என்ன இது? என்ன சுன்னத்து? அது அநீதியாக பங்கு போடலாம், அது சுன்னத்து. ஆனால் இவர் செஞ்சால் பிதத்து. ஒத்துக்க மாட்டோம். இதுக்கு வித்தியாசம் புரியணும் அப்படின்னா, குடும்பம் நடத்துறதுக்காக மனைவியை திருமணம் பண்ணால் அதுக்கு பேர் சுன்னத்து. ஒரு விபச்சாரி கிட்ட போனால் அதுக்கு பேர் குற்றம், ஹராமு, பெரும்பாவம், ஃபிஸ்க்கு. அதில் போய் மாட்டுவீங்க. அப்போ புரியுதா? நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிடுவீங்க, இன்றைக்கி இருக்கிற கல்ச்சரை பார்த்துட்டு, இன்றைக்கி 42 இனம் 50 இனம் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட்டு, கே, லெஸ்பியன்னு, லொட்டு, லொசுகுன்னு பார்த்துட்டு, ஓ பரவாயில்ல இது ஹலால், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்தால் ஹலால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறது முறைப்படியாக இருக்கணும், அதில் வந்து அவங்க அப்பாவுடைய
ஒப்புதல் வலியுடைய அந்த ஒப்புதல் இருக்கணும், அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்கணும், அந்த பெண்ணு வயது பூர்த்தி அடைஞ்சவளாக இருக்கணும், இத்தனை கண்டிஷன் இருக்கணும், அவன் முஸ்லீமாக இருக்கணும், இந்த பொண்ணும் முஸ்லீமாக இருக்கணும். இந்த ஷர்த்துகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு ஆண் பெண் சேர்ந்து வாழ்ந்தால் அதுக்கு பேர் குடும்பம். புரியுதா? ரோட்டில் இருக்கிற ஒரு பெண்ணை போய் தூக்கிட்டு வந்து அதுக்கு பேர் குடும்பம் நடத்தினா அதுக்கு பேர் குடும்பம் கிடையாது, அதுக்கு பேர் வன்கொடுமை. பிரித்து பார்க்குறாங்களா இல்லையா? இப்போ இதில் பார்க்கணும். இப்போ இவங்க ஏன் ரியாக்ட் பண்ணாங்க, யார் ஹுசைன் அலி எல்லாம் ஏன் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த 20 வருஷங்கள் இருந்தது பாருங்க, அந்த 20 வருஷத்தை அவங்க பார்க்குறாங்க. யார்? ஹசன் அலி எல்லாம் வந்து இந்த பையத்தை தூக்கி கொடுக்குறாங்க. யார்கிட்ட? முஆவியா ரலியல்லாஹு கொடுக்குறாங்க, இந்தாங்க வச்சுக்கங்கன்ட்டு. அட் த டைம் அவர் கலீஃபா அங்கேருந்து அவர் வீட்டுக்கு போகிறாரு பாருங்க, அந்த வழியிலே அவர் மன்னராக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறார். புரியுதா? அவர் கலீஃபாவா இல்லையா? அப்பாயிண்ட் ஆனது கலீஃபா. இப்போ நீங்கள் சொல்கிறேன், உதாரணத்துக்கு ஒரு சர்ஜன், இப்போ இவர் டாக்டரா இல்லையா? டாக்டர்னா யார்? சர்ஜன்னா யார்? உயிர் காப்பாற்றுறவரா இல்லையா? காப்பாற்றுறவர். ஓகே, பதவியில் நியமிச்சிட்டிங்க, போய் ஒரு ஃபுல்லு போட்டு வந்துட்டார். இப்போ ஆப்ரேஷன் தேட்டரு, கை நடுங்கியே பக்கத்தில் இருக்கிற கனெக்ஷன் கட் பண்ணி விட்டார். இப்போ இந்த டாக்டர் வந்து நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவீங்களா, இவர் என்னன்னு சொல்லுவீங்க? அக்யூஸ்டு மீ. நீ தானே காலையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து இவர் டாக்டர்னு ஒத்துக்கிட்ட, இப்போ நைட்டு இவர் உயிரெடுத்தவர்னு சொல்கிற, எப்படிப்பா இது போங்காட்டம்? இதுதான் டிஃப்ரெண்ட்டு. புரியுதா? இவர் கையில் ஆட்சி ஒப்படைக்கும் போது வாங்கினது கலீஃபாவாக, அதுக்கப்புறம் இவர் நடைமுறைப்படுத்தினது அப்பட்டமான மன்னராட்சி. அப்போ மன்னருக்கு இவர் தூக்கி ஆட்சி கொடுத்தாரா? கொடுக்கல. இவர் கண்டிஷன் போட்டு கொடுத்தாரு, நீங்கள் கலீஃபாவாக ஆட்சி பண்ணுறதா இருந்தால் வாங்கிட்டு போங்கன்னாரு. இவர் நான் கலீஃபாவாக ஆட்சி பண்ணுறேன்னாரு, வாங்கிட்டு போனார். ஆனால் கலீஃபாவாக ஆட்சி பண்ணல. என்ன தெல்ல தெளிவான குற்றச்சாட்டுகள் சொல்கிறேன், ஒரே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன், அதிலே புரிஞ்சுக்கும் என்ன மாதிரி நடந்ததுன்ட்டு. 20 வருஷம் இவங்க ஏன் சும்மா விட்டாங்க அப்படின்னா, மக்கள் புரியட்டும். உங்கள் கைகள் செய்தவற்றை நீங்கள் சுவைத்து பாருங்கள். இவங்க என்ன பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன ரசூலோடைய ஃபேமிலி இப்படி அடிச்சுக்குது அந்த பதவிக்கு, அப்படி என்ன இருக்குது அந்த பதவியில்? இவரும் நபித்தோழர் தானே, இவரும் சொஹபத்து இருக்க தானே செஞ்சது, இவரும் வஹி எழுதக்கூடியவர் தானே, இவரும் காத்திப் தானே, இவரும் பெரிய குறைஷி ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தானே. அட கொஞ்சம் விட்டு தான் கொடுத்தா என்னப்பா, இதுக்காக 10,000 உயிர்கள் ஜமலில் போகணுமா, இதுக்காக இத்தனை உயிர்கள் சிஃபினில் போகணுமா? சரி கொஞ்சம் விட்டு தான் கொடுத்துட்டு போங்களேன். விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை டயலாக்லாம் அடிச்சிருக்காங்க. என்ன பண்ண அப்படியா? நான் விட்டு கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்க்குறியா? ஏப்பா எங்கள் ஃபேமிலிக்கு பதவி வாசல்லாம் கிடையாதுப்பா, புரிஞ்சிருச்சா? ஹசன் ரலியானு காமிச்சிட்டாங்க, புரிஞ்சிருச்சா? எனக்கு பதவி வாசம் கிடையாது பார், தூக்கி கொடுக்குறேன். புரிஞ்சுக்கோ, அப்பர் ஹேண்ட் இருக்கிறேன், தூக்கி கொடுக்குறேன். எப்போவுமே யார் அப்பர் ஹேண்ட் இருக்காங்களோ அவங்க தான் அக்ரிமெண்ட்டு போட முடியும், டவுன் ஹேண்டில் இருக்கிறவன் போட முடியாது. அடி வாங்குறவன் அக்ரிமெண்ட்டு கூப்பிட்டா எவனும் வரமாட்டான், ஜெயிச்சவன் தான் அக்ரிமெண்ட் போட முடியும். இன்றைக்கி உலகத்தில் 5 சூப்பர் பவர் இருக்குது. அந்த 5 பேர் அந்த வீட்டோ அதிகாரம் வச்சுருக்கிறாங்க. யார்? அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, பிரிட்டனு, சைனா, ரஷ்யா. இந்த 5 பேர் மட்டும்தான் உலகம். உலகம்னா மற்றவங்களாம் உலகம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, இவங்க வச்சது தான் சட்டம். எந்த சட்டமும் இவங்களை கட்டுப்படுத்தாது, இவங்க செய்கிறது தான் சட்டம். ஒரு நாட்டு மேலே படையெடுத்தா அது போர்க்குற்றம் ஆகாது. இதுதான் யதார்த்தம், நல்லா புரிஞ்சுக்கிங்க. புரியுதா? இப்போ அந்த ரேஞ்சுக்கு இப்போ இஸ்ரேல் வந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி இஸ்ரேல் ஒரு சூப்பர் பவர் மாதிரி ஆயிருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போது நடக்கிறது பதவி போட்டி கிடையாதுங்கிறது மக்களுக்கு உணர்த்தணும். அப்போதான் மக்களுக்கு ஹக் எது பாத்தில் எது, நாங்கள் எதை பயந்தோம். சில பேருக்கு அந்த பட்டாதான் புத்தி வரும். நம்ம தொலைநோக்கு பார்வையோடு ஒரு தலைவர் சிந்திக்கிறாரு, அவர் சொல்கிறாருன்னா கேட்க மாட்டாங்க. என்ன கெட்டு போச்சு அப்படிமா, கெட்டு போச்சா உனக்கு என்ன கெட்டே போகணுமா, சரி ஓகே வெயிட் பண்ணு, கெட்டு போகும், அதுக்கப்புறம் நீ கத்துவ. என்ன ஆல்டர்னேட் தான் இருக்காது. என்ன அலி என்ன பண்ணார், நீ எவ்வளோ கற்றுக்குவா, எனக்கு தெரியுறது உனக்கு அதான் அல்லாமா இக்பால் சொல்கிறார், தேக்கா ஹே ஜோ குச் மைனே அவரும் கோபி திக்கலாது. எனக்கு தெரிகிறது, என் கண்ணுக்கு தெரிகிறது கொஞ்சம் மற்றவங்களுக்கும் காட்டு அல்ல அப்படிங்கிற கவிதையில் சொல்கிறார். எனக்கு மட்டும் தெரியுதே ரொம்ப தப்பாக போகுதுன்ட்டு, ஆனால் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் காட்டிடுறேன், என் கண்ணில் படுற விஷயம் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் காட்டிடுறேங்க. இதைத்தான் ஹசன் ரலியல்லாஹு பண்ணேன்.
அவர் பார்த்தாரு இவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளே என்ன கிச்சடி ஓடிட்டு இருந்துச்சு, உஸ்மான் ரலியாவுடைய ஆட்சியிலே இவங்களுடைய போக்கு எப்படி இருந்துச்சு, அப்போவே இவங்க மேலே அலிகேஷன் வைக்கும்போது எப்படியெல்லாம் இவங்க போங்காட்டம் ஆடினாங்க, எதையெல்லாம் கொண்டு வந்து கார்னரில் நிறுத்துற வரைக்கும் இவங்க ஒத்துக்காமல் இருந்தாங்க. என்ன சரக்கடிச்சாரு அப்படின்னா சொல்கிறான், என்ன ப்ரூஃபு, 4 பேர் தேர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது. 4 பேர் தேர்ந்துட்டான். ஒரு நாள் சுபுக்கே வந்துட்டான், 2 ரக்காத்துக்கு 4 ரக்கா தொழுதுட்டு இன்னும் 2 ரக்கா தொழுவைக்கிட்டா அப்படிங்கிறான். அப்போ மொத்த ஜமாத்தும் சாட்சி. அதுக்கப்புறம் இழுத்துட்டு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு குற்றத்துக்கும் நிரூபிக்க போனால் எங்கே எவ்வளோ போகிறது? அப்போ பார்க்குறாங்க இப்படி ஏங்க குற்றம், குரான் சொல்லுது குற்றம் நடந்தால் இப்படி சாட்சி இருக்கணும்ன்ட்டு. ஆனால் ஸ்பிரிட் அது கிடையாதுல்ல. குற்றம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் அமானிதத்தை கொண்டு போய் நல்லவங்ககிட்ட சேர்த்துங்க, அதை ஆசை பிடிக்கிறவங்ககிட்ட சேர்த்தாதீங்கன்னு குரான் சொல்லுதா இல்லையா? அப்போ அதெல்லாம் பண்ணியிருக்கணும், புரியுதா இல்லையா? தப்பு அது நடந்தது உண்மைதான், அது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, புரியுதா? அதில் வந்து என்ன சொல்கிறது, உம்மத்தில் வந்து அது இஜ்மா இருக்குது. அன்றைக்கி வந்து உமையாவுடைய, அதாவது உஸ்மான் ரலியாவுடைய நிர்வாகத்தில் சில தவறுகள் நடந்தது. அவர் கலிஃபா ராஷித் தான், இருந்தாலும் இந்த தவறுகள் பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ஷன். கலிஃபா ராஷிது கூட தவறாக முடிவெடுப்பார். அது வந்து மற்ற அந்த பெரிய சஹாபாக்கள் அதை வந்து அந்த சஹாபாக்களுடைய அந்த இஜ்மா இருக்குது பாருங்கள், அது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துரும். அது வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு வந்து வீட்டோ பவர் இருக்குது. அது வந்து ஹுலஃபாய் ராஷிதீனுடைய சுன்னத்தை கூட இது வந்து சுன்னத்து கிடையாது, ஆஃப் பண்ணி விட்ரும். இந்த சுன்னத்தை வந்து நாங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம், இந்த சுன்னத்து வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிடுவோம். அது மாதிரி ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் எல்லா பதவிகளிலும் அமர்ந்ததுங்கிறது ஒரு பிரச்சனையான ஒரு நிலைப்பாடாக தான் இருந்துச்சு. இதைத்தான் ஹசன் ரலியானோ ஹுசைன் ரலியானோலாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இவங்க போக்கு சரியில்லை, அப்புறம் புகார் சொல்கிறவனை போட்டு அடித்து பிரித்து எடுக்கிறது. யார் சாட்சி சொல்கிறவனை வந்து அடித்து பிரித்து எடுக்கிறது. இதெல்லாம் நடக்க இவங்க என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. இது தமிழில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சாமதான பேத தண்டம் அப்படிம்ப. அதாவது அவர் என்ன டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு சாமதான பேத தண்டம் என்பது ஒருவரின் கருத்தை ஏற்க வைக்க அல்லது ஒரு செயலை சாதித்து கொள்ள கையாளப்படும் 4 உத்திகளை குறிக்கும். இவை சமாதானம், தானம், பேதம், தண்டனை என 4 வழிகள் உள்ளன. வழிக்கு கொண்டு வர்றதுக்கு 4 வழி, புரியுதா? அது வந்து முதல்ல வந்து என்ன, சாமம், சமாதானம், உங்களுக்கு எனக்கு டீலிங், பேசாமல் அக்ரிமெண்ட்டில் கொடுத்துட்டு பேச்சு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்லேயே முடிச்சிக்கலாம் என்னங்கிற அப்படிம்பாங்க. இது வந்து முதல் படிநிலை. இனிய சொற்களை பேசி சமாதானமாக பேசி ஒருவரை ஏற்க செய்ய வைப்பது, இது வந்து சாமம். தானம் இது 2ஆம் படிநிலை. என்ன, கொஞ்சம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கறது, பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவது, இது வந்து ஒருவரை வழிக்கு கொண்டு வருவதற்கு 2ஆம் படிநிலை. இதுவும் நடந்தது அந்த 20 வருஷத்தில், புரியுதா? 3ஆம் படிநிலை பேதம். இது என்ன, ஒருவரை பிரித்து அல்லது அவங்கள வந்து புறக்கணித்து அல்லது மிரட்டி ஒரு செயலை த்ரெட்னிங் பண்ணி அவங்கள பணிய வைப்பது, இது வந்து 3ஆவது படிநிலை. இதுவும் நடந்தது. 4ஆவது தண்டம், பனிஷ்மெண்ட். ஹுஜ்ர் பின் அதீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கெல்லாம் இந்த கேட்டகரியில் அடி வாங்கி அந்த சத்தியத்தை பேசுனதுக்காக என்ன ஜும்மா தொழுக அசர் வக்து தாண்டி பயான் போயிட்டுருக்கு. ஏங்க தொழுகைங்க அப்படின்னு தான், தூக்கு எந்திரி, ஹுஜ்ர் பின் அதீர் கூப்பிடு, ஏங்க அவர் என்னங்க சொன்னார், கரெக்டாக தானங்க சொன்னார், அப்படியா, நீ எந்திரி, 4 பேர் எந்திரி, 5 பேர் எந்திரி, எல்லாம் உட்கார. இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்குற என்ன உயிரோட புதைச்சாங்க, சங்கிலியோட புதைச்சாங்க. அவங்க சொல்கிறாரு ஹுஜ்ர் பின் அதீர், இதே சங்கிலியோட மறுமையோட நான் எந்திரிப்பேன், உங்களுக்கு முஆவியாவுக்கு எதிராக நான் எந்திரிப்பேன். பனிஷ்மெண்ட் இத்தனைக்கு அவர் கவனத்துக்கு வராமல் இல்லை, அங்கே போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் போயிட்டு ஹைகோர்ட் அப்பீல் போயிட்டு அவங்க அப்பீலில் வந்து சீல் வச்சு கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற தண்டனை எந்த குடிமகனுக்கும் பேச்சுரிமைங்கிறது காலகாலத்துக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடாது. இதே நாடு எப்படிப்பட்ட நாடு, உமர் ரலியல்லாஹு போட்டிருந்த சட்டைக்கு கணக்கு கேட்டாங்க. இந்த சட்டை ஜும்மா பயானில் நிற்கும்போது சட்டை உனக்கு ஒன்று தானே அலாட்டு, இது என்ன 2வது ஒரு புது சட்டை ஒன்று தெரியுது, இன்னும் சட்டை புதுசு போடுறது அளவுக்கு இன்னும் டைம் ஆகலையே. அவங்களுக்கு தெரியும் பப்ளிக்கு, வருஷத்துக்கு ஹலீஃபாவுக்கு ஒரு சட்டை, ஒரு ட்ரெஸ்ஸோ, ஒரு 2 ட்ரெஸ்ஸோ,
புரியுதா? அப்போ ரம்ஜான் மாதத்தில் இப்போ நம்ம ரம்ஜானில் தானே புது துணி எடுப்போம், அந்த மாதிரி ஒரு சைக்கிள் வச்சுருந்துருக்குறாங்க. அப்போ புது துணி சைக்கிள் வர்றதுக்கு முன்னாடியே புது துணி போட்டிருக்கேன்னா, இல்லை அது ரொம்ப கிழிஞ்சு போச்சு, இது என் பையனது எடுத்து போட்டு வந்தேன். இது இல்லை அற்புதம். இன்றைக்கி வந்து அஹ்ல ஹதீஸ்லேருந்து ஒரு மீட்டிங் நடத்தி முதலில் கடிகாரம் கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா? முதலில் அல்ஜீப்ரா கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா? எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தான். அப்போ ஏன் நீங்கள் துப்பாக்கி கண்டுபிடிக்கல, ஏரோப்ளேன் ஏன் கண்டுபிடிக்கல, நீங்கள் ஏன் ட்ரெயின் கண்டுபிடிக்கல, நீங்கள் ஏன் பஸ் உள்ள, நீங்கள் ஏன் கரண்ட் கண்டுபிடிக்கல? இதுக்கெல்லாம் மார்க்கெட்டில் வேல்யூ கிடையாது, புரியுதா? மொத பேச்சுரிமை கொடுத்தோம், இதை சொல்லு பாரு, இது மார்க்கெட்டில் பயங்கர வேல்யூ. ஏன் பேச முடியாது உங்களால்? ஏன் இப்போ வரைக்கும் பேச்சுரிமை உங்களுக்கு கிடையாது? எங்கே? ஹரமில் கிடையாது. ஹரமில் போய் அப்படி இருந்தால் நான் சொல்கிறேன், அவங்க போய் பாலஸ்தீன் ஃப்ளாக் எடுத்து யாரெல்லாம் பாலஸ்தீனுக்கு துவா மட்டுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, கலகமோ கிளர்ச்சியோ இல்லைங்க. ஏங்க ஒவ்வொரு நாட்டுடைய சப்போர்ட்டர் தன்னுடைய கொடியை தூக்கிட்டு போகலாமா இல்லையாங்க? போகலாம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தெரியுமா பண்ணி வச்சுருக்கிறாங்க, இந்த ஹஜ்ஜுக்கு கூட கொடியை தூக்கிட்டு போவாங்க. இந்த முன்னாடி ஃப்ரண்ட்டில் அந்த ஹஜ்கா அந்த குரூப் வரும் இல்லையா, இந்தியா குரூப்லாம் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போவாங்க. ஸோ இப்போ அதுவும் பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பாலஸ்தீன் இருக்கிற வரவன் அந்த கொடி தானே தூக்கிட்டு வருவான். எதுக்கு பிரச்சனை? கொடியே இருக்க வேணாம், நோ கொடி, ஒன்லி ஒயிட் கொடி தான், இவங்க கொடி மட்டும்தான், வேற கொடியே கிடையாது. என்ன இப்போ இதில் என்ன நடந்திருக்குது? இந்த மாதிரி இது வேல்யூபிள். அப்போ இந்த சாமதான பேத தண்டம் வந்து இது எல்லாத்தையுமே இது பண்ணுறாங்க. குரானுக்கு வந்து இவங்க எந்த அளவு குரானை கேலி கூத்தாக்குனாங்க, இது குரான் வந்து இவங்க எவ்வளோ கிண்டல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அலி ரலியல்லாஹுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டர் ஒருத்தர் யார்? இந்த உபைதுல்லா பின் ஜியாதுங்கிறவன். இவன் பெரிய பலசாலி, இவன் பெரிய குலத்தை சேர்ந்தவன், இவங்கிட்ட ஒரு எல்லாமே ப்ரைவேட் ஆர்மி தான். ஆமாம், அலி ரலியல்லாஹுடைய சப்போர்ட்டர் அவன். அலி ரலியல்லாஹு கூட தான் இருந்தவன். அவன் வந்து பெரிய ப்ரைவேட் ஆர்மி வச்சுருந்தவன். அப்போ இவனை வந்து வலிக்கு கொண்டு வரணும், அலிகிட்டு இருந்து பிரிக்கணும். அதான் சாமதான பேத தண்டம். இதை பயன்படுத்துகிறார். என்ன பயன்படுத்துகிறார்? அலிகிட்டு இருந்து பிரிக்கணும், பிரித்து தனியாக கொண்டு. இதெல்லாம் ஹதீஸில் இருக்கு, மாட்டிக்குவாங்க இவங்க. இதெல்லாம் வெளிப்படையாக, அதாவது உலகமே கழுவி ஊற்றின விஷயம் இது, இஜ்மாவாய் கழுவி ஊற்றின விஷயம். இதெல்லாம் மாற்றுக்கிறதே பேச முடியாது. ஆனால் பாவம் என்ன லெவல் பாவங்கிறது சொல்கிறேன் பாரு, சாதாரண பாவம் கிடையாது, அது எவ்வளோ லெவல் பாவம் அப்படிங்கிறது. அப்போ அதில் வந்து என்ன பண்ணுறாரு, அவரை வந்து தன்னுடைய ஆளாக மாற்ற முயற்சி பண்ணுறாரு, தன்னோட ஆளாக மாற்ற கன்வின்ஸ் பண்ணுறாரு. அவன் வரமாட்டேங்கிறான். அவன் வந்துட்டு இல்லை நான் இங்கே இருக்கிறேன், செட்டில் ஆகிறேங்கிறான். அப்போ அதுக்கு ஒரு ரூட் எடுக்கிறாரு, ஆக ஒஸ்ட்டு ரூட்டு. அந்த ரூட் என்ன தெரியுமா? அவங்களுடைய அப்பா இருக்கார்ல அபு சுஃபியானு, அவர் ஒரு காலத்தில் அடிமை பெண்ணவோ என்னவோ, உபைதுல்லாவுடைய தாய் வந்து அபு சுஃபியானுடன் விபச்சாரம் செய்தார் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு 4 சாட்சியை வந்து இவர் செட்டப் பண்ணுறார். இது செட்டப்னு எப்படி சொல்கிறேன்னு, இப்படி ஒரு சஹாபி செட்டப் பண்ணுவார், அதில் எல்லாத்துக்கும் வந்துடும் விளக்கம், புரியுதா? முதல்ல சப்ஜெக்ட் என்னன்னு வாங்கிக்கிங்க, அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். சரி, இதோடு அப்படியே கிளம்பி போயிடாதீங்க. இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி டேமேஜ் ஆகிட்டான். உங்கள் செயல்கள் அப்படி இருக்குது, நம்ம ஒன்றும் டேமேஜ் பண்ண வேண்டியதில்லை. ஒருத்தருடைய செயல்களே போதும், அது வந்து உயர்வை தருதா தாழ்வை தருதாங்கிறது அவங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியது. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த உபைதுல்லா பின் ஜியாதை வந்து என்னங்கிறாரு, நீ என்னுடைய சகோதரன் ஆகுதுப்பா, நீ தப்பாக நினச்சிக்கிட்டப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுப்பாங்கிறாரு. நானும் உங்கள் சகோதரனா? முதல்ல சமாதானம் பேசுகிறார், வரல. தானம் பண்ணுறாரு, அதுக்கும் வரல. அடுத்து ஒரு சூழ்ச்சி இப்படி பண்ணுறாரு, பண்ணிட்டு நீ எல்லாம் நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுப்பா, என்னங்க சொல்கிறீங்க? எங்கள் அப்பா ஒரு காலத்தில் உங்கள் அம்மா வச்சுருந்துருக்குறாங்க. அப்படியா? யாருங்க சொன்னாதா? அந்த ஊரில் பேர் எத்த வீட்டில் அந்த டைமில் பிறந்தவன் தான் நீ, தெரியுமா? இது நீ பப்ளிக்காக சொல்லுவீங்களா? என்னத்தை போய் சொல்கிறது? டிக்ளேரே பண்ணுறேன், என் சகோதரன்னு டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு உடனே அவன் வந்துடுறாரு. யார்? இந்த உபைதுல்லா கிளம்பி வந்துடுறாரு. இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நம்ம ஒரு ஹதீஸு சொன்னோம்ல, அம்ரு பின் ஆஸுடைய மகன் வந்து காபத்துல்லாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது முஆவியா ஒன்று சொல்கிறாரு, அல்லாஹ் ஒன்று சொல்கிறான், நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கும்போது தலையை குமிஞ்சிட்டு நீங்கள் அல்லாஹ்வை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் வெக்கமாக சொல்லுவார். அப்போ நம்ம சொல்லுவோம், குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக இவர் ஆட்சி செஞ்சாருங்க, இது சான்றுன்ட்டு.
சரியா? இப்போ இந்த இடத்துல அப்பட்டமாக காட்டுறோம். 33 அத்தியாயத்தில் 5வது வசனம். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வளர்ப்பும் மகன்களை அவர்களின் சொந்த தந்தையுடன் சேர்த்து அலையுங்கள், இது அல்லாஹ்விடம் மிக்க நீதமானதாகும். ஆனால் அவர்களுடைய தந்தையர் யார் என்று நீங்கள் அறியவில்லை என்றால் அவர்கள் உங்களுடைய மார்க்கம் சார்ந்த சகோதரர்களாகவும் நண்பராகவும் இருக்கிறார்கள். தெரியாமல் நீங்கள் ஏதேனும் பேசிவிட்டால் அதற்காக உங்கள் மீது எவ்வித குற்றமும் இல்லை. ஏதோ தெரியாமல் ஏதோ நீ பேசிட்டேன்னா பிரச்சனை இல்லை, அப்பா யாருன்னு தெரியல, இவர் அப்பான்னு நினச்சிக்கிட்ட, அல்லது ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு, பிரச்சனை. ஆயினும் மனப்பூர்வமாக நாடி நீங்கள் கூறினால் அது நிச்சயம் குற்றமாகும். இப்போ குரானு தெளிவாக குற்றம்ங்குது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஃபிஸ்க்கு. இதனால தான் அதான் சொல்கிறோம்ல, இது கலகம், இது ஃபிஸ்க். தெளிவான குரானுடைய கட்டளைக்கு மாற்றம். இது சாதாரண குற்றம்லாம் கிடையாது, எவ்வளோ லெவல் குற்றம்னு பாருங்கள். அலிர்லவனு அறிவிக்கூடிய ஹதீஸ் இதே தான் அலிர்லவனு சொல்கிறேன். ஏண்டா டக்குன்னு அணி மாறிட்டீங்க, இவ்வளோ பெரிய கூட்டம் இங்கேருந்து அங்கே போய். அதனால தான் அந்த கூட்டம் குறைஞ்சிட்டே வந்துச்சு, அலிர்லவனுடைய கூட்டம். அதில் அலிர்லவன் சொல்கிறாங்க, மதீனா என்பது ஐர் மலையிலிருந்து சவுர் மலை வரை புனிதமானதாகும். மதீனாவுடைய பார்டரை வந்து அலிர்லவன் சொல்கிறேன். ஏன்னா இதுவும் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, மதீனாவில் பிதத்துக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ரப்பரை போட்டு அழிச்சு இது மதீனா கிடையாதுன்றவாங்க. நம்மளுக்கு அதான பண்ணுவாங்க, மதீனா கிடையாது. இப்போ நஜது எங்கேயோ ஷிஃப்ட் ஆகி அதை அப்படியே சுற்றிட்டு போய் இப்போ மறுபடியும் வந்து செட்டில் ஆகி அதே இடத்துல இப்போ ஒத்துக்கிறேங்க, ஆமாம் இதுதான் நஜது. ஆனால் அந்த கர்ணு ஷைத்தான் நஜது, இது கிடையாது அப்படிங்கிறேன். அப்போ அது இதில் சொல்கிறாரு, அலிர்லவன் வந்து சொல்கிறார், ஏப்பா பார்டருக்கெல்லாம் தள்ளி வச்சிடாதீங்க, 2 மலை, 2ஐயும் தள்ள முடியாது. ஒன்று சவுரு மலை, இந்த பக்கம் இருக்கிறது ஐரு மலை. இந்த 2 மலைக்கு நடுவில் இருக்கிறது மட்டும் மதீனா. இங்கே அதில் யார் புதிதாக ஒன்றை ஏற்படுத்துகின்றாரோ அல்லது புதியவற்றை புகுத்துபவனுக்கு அடைக்கலம் அளிக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ்வின் சாபமும் வானவர்கள் மற்றும் அனைத்து மக்களின் சாபமும் உண்டாகும். அல்லாஹ்வுடைய லானத்து, வானவர்களுடைய லானத்து, மக்களுடைய லானத்து. மேலும் அவன் செய்த கடமையான வழிபாட்டையும் கூடுதலான வழிபாட்டையும் மறுமை நாளில் அவனிடமிருந்து அல்லாஹ் ஏற்க மாட்டான். அப்போ நினச்சிங்க, 0 அமல்கள் ஏற்கப்படாது. முஸ்லீம்களில் யார் அடைக்கலம் அளித்தாலும் அது ஒன்றே ஆகும். அந்த ஹிஜாஸில் சொல்கிறேன், அந்த அரபு தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாருக்கும் ஓப்பனு. இதில் வந்து சிட்டிசன்ஷிப்புங்கிறதே கிளைம் பண்ணக்கூடாது. அவர் சொல்கிறார், ஒரு ஆள் நினச்சா கூட யாருக்கு வேணாலும் சிட்டிசன்ஷிப் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். அவர்களில் கீழ்நிலையில் உள்ளவர்கள் கூட அடைக்கலம் அளிக்க முன் வரலாம். தன் தந்தை அல்லாத ஒருவரை தன் தந்தை என வாதிடுபவனுக்கு அல்லது தன்னை விடுதலை செய்த உரிமையாளர் அல்லாத ஒருவரை தன் உரிமையாளர் என கூறுபவனுக்கு அல்லாஹ்வின் சாபமும் வானவர்கள் மற்றும் அனைத்து மக்களின் சாபமும் ஏற்படும். அவன் செய்த கடமையான வழிபாடு மற்றும் கூடுதலான வழிபாடு எதையும் மறுமை நாளில் அல்லாஹ் ஏற்க மாட்டான். தந்தையை சேஞ்ச் பண்ணுறவன், தன்னுடைய ஓனரை சேஞ்ச் பண்ணுறவன், இவனுடைய பாவம் வந்துடும். எவ்வளோ பெரிய பாவம் இது வந்து ரேட் பேசப்படுது, இதுக்கு நீ ஒத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அலிர்லவனும் சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த ஹதீஸ் அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லீமில் 2654. இதனால தான் ஃபஸ்ட் நான் அந்த ஆயத்தை சொன்னேன். ஏன்னா அலிர்லவன் சொன்னார்ன உடனே அடுத்து என்ன பண்ணுவீங்க, என்னதான் அறிவிப்பாளர் தொடர் கரெக்டாக வந்தாலும் தன்னுடைய லாபத்துக்காக சொல்லியிருப்பார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆயத்தை காமிச்சாச்சு, அதில் தப்புன்ட்டான். எவ்வளோ பெரிய தப்புன்ட்டு இங்கே காமிச்சிட்டாங்க. தௌஹீதுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. சரி, அமல்கள் மட்டும்தானே அழிக்கப்படும். முஸ்லீமில் 2654 இது நிறைய அறிவிப்பாளர் தொடர் வழியாக வருது. இதுக்கு வந்து இமாம் ஷவுகானி வந்து அவங்க எழுதுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் முஆவியா அவர்களின் மீது இருந்த பயத்தின் காரணமாக அபு சுஃபியான் மகன் என்று ஜியாதை மக்கள் கூறினார்கள். ஆனால் இனி யாரும் அவ்வாறு கூற அவர்களுக்கு அனுமதி இல்லை, ஏனென்றால் அப்படி சொல்வது ஹராமாகும். இப்படி சொல்கிறார். அதாவது ஒரு காலத்தில் இப்படி சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ அவர் அப்பா பேரை மாற்றிடுங்க. அவர் சொல்கிறார், யார், இமாம் ஷவுகானி சொல்கிறார், எப்பா வரலாற்று ஆசிரியர்களே, அபு சுஃபியானுடைய மகன் இப்னு ஜியாதுன்னு எழுதிட்டு இருந்தீங்களா, மாற்றி எழுதுங்கன்னு. அதனால தான் புகாரி இமாம்லாம் பேரும். இப்போ யார் போகிறாங்க, உபைதுல்லா இப்னு ஜியாது. உபைதுல்லா ஜியாதுடைய மகன் உபைதுல்லா. ஆனால் இவர் மாற்றினார் பாருங்க, உபைதுல்லா இப்னு அபு சுஃபியான். இந்த பேர் வந்து நிலைக்கலை, மறுபடியும் ரிவர்ட் ஆயிடுச்சு பேர்.
இனிமேல் அது பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதில் ஒரு கவிஞருடைய கவிதையும் சேர்த்து அதில் அவர் சொல்கிறார். யார்? இமாம் ஷவுகானி. அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? ஹர்ப் இப்னு அபு சுஃபியான் இப்னு முஆவியாவிற்கு என்னுடைய செய்தியை சேர்த்து விடுங்கள், நான் யமனை சேர்ந்த கவிஞனாவேன். இதோ பாருங்கள், ஒருவர் தன்னுடைய தந்தை தூய்மையானவன் என்று கூறினால் கோபமடைகிறார், தன்னுடைய தந்தை விபச்சாரம் செய்தவர் என்றால் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த அதிசயத்தை பாருங்கள் அப்படிங்கிறார். எங்கள் அப்பா ஒழுக்கமானவர்னா உங்களுக்கு கோபம் வருது, எங்கள் அப்பா ஒழுக்க கெட்டவர்னா உங்களுக்கு ஹாப்பி வருது. என்ன டிசைன் உங்களுதுங்கிற. இது நீலிலிருந்து அவுத்தார் வரை அப்படிங்கிற அந்த புக்கில் 5வது வால்யூமில் 114ஆம் பக்கம். ஹதீஸ்களில் நீங்கள் இன்னும் நிறைய எடுத்து பார்க்க முடியும். உபைதுல்லா இப்னு ஜியாதுன்னு அடிச்சிங்கன்னா அதை எடுக்காமல் விட்டுட்டேன், அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. இது எவ்வளோ பெரிய குற்றம்லாம் அசால்ட்டாக நடந்தது பாருங்கள். தந்தையை சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதெல்லாம் சாதாரண பாவம் கிடையாது. அப்போ குரானை பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் லாபம் அடையணுங்கிறதுக்காக இப்படிலாம் நடக்க போய் தான் இமாம் அவங்க என்ன பண்ணாங்க, ஹுசைன் அலி. அப்போது எதுக்கெல்லாம் இங்கே லீகல் ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்குது, புரியுதா இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா இல்லையாங்க? வரலாற்றில் அது பதிவு செய்யுமா? 20 வருஷம் ஒரு ஆளோட அப்பம் பேரை மாற்றிட்டீங்கன்னா அதுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் கிடைக்குமா கிடைக்காதா? அலகாபாத்துக்கு நீங்கள் டிக்கெட் போட முடியுமா நீங்கள் ஃப்ளைட்டில்? அலகாபாத்துக்கு பேர் பிரயாக்ராஜ். நீங்கள் பிரயாக்ராஜுக்கு தான் போக முடியும், அலகாபாத்துக்கு போக முடியாது. நீங்கள் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்தீங்கனாலும் அலகாபாத்துக்கு நீங்கள் போக முடியாது. அதே ஊர் தான், பேரை மாற்றிட்டாங்க. கவர்மெண்ட் ஒரு பேர் மாற்றிருச்சின்னு வச்சுங்க, அதுதான் ரெக்கார்டு. புரியுதுங்களா? அப்போது இது மாதிரி எவ்வளோ குற்றங்கள் ஆட் ஆகிட்டே வருது. எல்லாத்தையும் இப்போ பட்டியல் போட்டு உட்கார்றது நம்முடைய நோக்கம் இல்லை. ஏன் இமாம் அவர்கள் எதுக்கு என்ன பதிவு பண்ண வந்தாங்க அப்படின்னா, இந்த தேர்வு முறை இஸ்லாம் சொல்லக்கூடிய தேர்வு முறை கிடையாது, இது ரிஜிஸ்டர் பண்ணணும். இது சாதாரணமாக ரிஜிஸ்டர் பண்ணாலும் ஆகாது. இதுக்கு எடுத்து சண்டை போட்டிருந்தாருன்னு வைங்க, ஆமாப்பா இவரும் பதவி வேணும்னாருப்பா, இதுவும் வேணும்னாப்பா. 2 பேரும் வந்தாங்க, ஒரு இடத்துல மோதினாங்க, ஏதோ கசமுசா ஆகிப்போச்சு, ஏதோ ஒரு கொலாட்ரல் டேமேஜில் ஒரு ஃபேமிலி அழிஞ்சு போச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, போருன்னா அதெல்லாம் நடக்க தானே செய்யும், சண்டைனா ரத்தம் சிந்தத்தானே செய்யும். இப்படி பேசக்கூடாதுங்கிற சண்டையே போடல அவங்க. இப்படி தான் அவர் பேசுகிறார். இவர் சொல்கிறார்ல, இவர் பெரிய அறிவாளியாம், பல்துறை வித்தகர், மார்க்க மேதை, தேசிய அமைப்புடைய நிறுவனர், பிளா 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 பிளான்னு போட்டுக்க வேண்டியதான் எல்லாத்தையும் கருமத்தையும். புரியுதுங்களா? இவர் கை வைக்காத எந்த இதுவுமே கிடையாது, துறையே கிடையாது. ஆனால் ஹுசைன் அலி இஸ்லாமுக்கு காமன் சென்ஸ் கிடையாது. 72 பேரை கொண்டு போய் ஜெயிக்கலாம்னு நினச்சார் பார்த்தீங்களா? அதாவது அவங்க அப்பாவுக்கு இருந்த காமன் சென்ஸு, அவங்க அண்ணனுக்கு இருந்த காமன் சென்ஸு ஹுசைனுக்கு இல்லை. இப்படி காமன் சென்ஸ் கூட இல்லாதவர் சொர்க்கத்துடைய தலைவர். அப்போது இவருக்கு அறிவில்லை அப்படின்னா அப்போ சொர்க்கத்துக்கு போகிற யாருக்கும் அறிவில்லைன்னு. அப்போ அறிவில்லாதவர்களின் தலைவர்னு வேணால் இவரை சொல்லலாமா ஹுசைன் அலி இஸ்லாம? என்ன பண்ணுறது? இதுதானே இந்த பைத்தியக்காரங்க உலகம் தானே இது, புரியுதா? குரானில் அதானே சொல்கிறாங்க, இந்த இவங்களை போல் ஈமான் கொள்ளுங்க அப்படின்னா, இந்த பைத்தியக்காரங்களை போலவா ஈமான் கொள்வது? முனாஃபிக்கள் அதானே கேட்டாங்க ஸ்டார்டிங்கில். குரானில் ஸ்டார்டிங்கே அங்கேருந்து தானே ஆகுது. முதல்ல அல்லாஹ் சொல்கிறான், டே பாவா வா உட்கார், நீ யாருன்னு முதல்ல உனக்கு காட்டுறேன், முதல்ல உன் கண்ணாடியை பாரு, அதுக்கப்புறம் என் வேதத்தை ஆய்வு பண்ணுறது, அதில் இருக்கிற விஷயங்களை பகுத்து பிரித்து அது உண்மைக்கு நெருக்கமானதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்துக்கோ. முதல்ல நீ எந்த கேட்டகிரியில் இருக்குன்னு பார்த்துக்கோ. அந்த நெருப்பு பற்ற வச்சு கண்ணு போனவன் கேட்டகிரியா, இல்லை அந்த இடிமின்னலில் தடுமாறிட்டு இருக்கிய அந்த கேட்டகிரியா, இல்லை இவங்களை போல் ஈமான் கொள்ளுங்கன்னா அவங்கள பைத்தியக்காரன்னு சொன்னி அந்த கேட்டகிரி தான் உட்காந்து இன்னைக்கு மீடியாவில் விஷத்தை தூக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எதிராக. இவங்களெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? 72 பேரை கொண்டு போய் ஃபேமிலி கொண்டு போய் காவு கொடுத்துட்டாங்கன்னா அந்த குடும்பமே காமன் சென்ஸ் இல்லையா? கூட போன ஜைனப் ரலியல்லாஹுவுக்கு காமன் சென்ஸ் கிடையாது. எத்தனை பேர் என்ன பேச வரீங்க? எத்தனை பேர் இளைஞர்கள் இருந்தாங்க தெரியுமா? அவங்க போருக்கே போகலைங்க. அவங்க போருக்கு போகாதவங்கள மேலே போருன்னு சொல்லி அவங்க மேலே திணிச்சு அவங்கள இது பண்ணி பயங்கரமாக இது பண்ணிட்டாங்க. அப்போ இதில் இந்த இடத்துல சரி ஏன் விட்டு கொடுத்துருக்கலாம்ல? ஹசன் ரலியல்லாஹு மாதிரி உட்காந்துருந்துருக்கலாம்ல? உட்காந்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு சம்பவம் நான் உதாரணமாக சொல்கிறேன். என்னென்னா, அஹமத் பின் ஹம்பல் இருக்காங்களே, இமாம் அஹமத் பின் ஹம்பல், அவங்க காலத்தில் குரான் படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதா? குரான்
ஹாலிகா மஹ்லுகா, அதாவது அது வந்து படைப்பா அல்லது அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்துகளில் ஒரு சிஃபத்தா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து இருந்தது. அந்த காலகட்டத்தில் மன்னருடைய கருத்து என்ன அப்படின்னா, அது வந்து படைப்பு அப்படிங்கிறது கருத்து, மஹ்லூக் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டாண்டு. அப்போ அந்த ஸ்டாண்டு ஒத்துக்கிறவனுக்கு எல்லாருக்குமே பரிசு, ஒத்துக்காதவங்களுக்கு கசையடி. அப்போ கூப்பிட்டு வரிசையில் இருக்கிற உலமாக்கள் எல்லாருக்கும் கசையடி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடிக்கும்போது இமாம் அஹமத் பின் ஹம்பல் அவங்களுடைய டேர்னு வரப்போகுது. முன்னாடி போகிற அறிஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மன்னருடைய ஸ்டாண்டு சரின்னு சொல்லிவிட்டு சில பேர் தப்பிச்சுட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது கூட இருக்கிற கேட்குறாரு, ஏங்க நீங்கள் என்னங்க பண்ண போகிறீங்க? அஹமத் பின் ஹம்பல்கிட்ட கேட்குறாங்க, எந்த ஸ்டாண்டு நீங்கள் சரின்னு எடுக்க போகிறீங்க, தெரிஞ்சுக்கணும் நான் அப்படிங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன இமாமுன்னு நம்புகிறாங்க. இப்போ நீ இமாமுன்னு நம்பியாச்சு, அதில் ரெண்டாவது ஆப்ஷனுக்கு எங்களுக்கு இடமே கிடையாது. இமாம்கள் எது ஹக்கோ அதை வெளிப்படையாக சொல்லியே ஆகணும். அந்த ஈமானை வந்து மனசில் ஒழிச்சு வைக்கிற அந்த கேட்டகரியெலாம் நாம் வரவே முடியாது. அது இமாம்களுக்கு அழகானது அல்ல அப்படிங்க. அப்போது இமாம்களுக்கெல்லாம் இமாமான ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து இது அழகா நடந்துட்டுருக்கிறது. இஸ்லாமிய ஆட்சியும் கிடையாது, இது ஆட்சியே கிடையாது. இது மறுபடியும் அரபுகளுடைய அந்த அந்த ஜாஹிலியத்துடைய காலகட்டம். இதில் குரான் ஓதப்படலாம். அதுதான் குரானு 3 கேட்டகரி. அந்த ஹதீஸ்லேயே அதை நான் சொல்ல தவறிட்டேன். என்னென்னா, குரானை 3 விதமான நபர்கள் ஓதுகிறார்கள் அந்த ஆட்சியாளர்கள் லிஸ்ட்டில். இந்த 60 வருஷம் அந்த ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸில் வர 2வது பகுதி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒருவன் மூமின், ஒருவன் முனாஃபிக், ஒருவன் ஃபாஜிர் அப்படிங்கிறாங்க. இந்த மூவரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், முனாஃபிக் குரானை நிராகரிப்பவனாக இருப்பான். முனாஃபிக் என்ன பண்ணுவான், குரானை வந்து ரீட் பண்ணுவான், ஆனால் செயலால் என்ன பண்ணுவான், அதை பொய்ப்படுத்துவான். இது முனாஃபிக்குடைய கேட்டகரி. ஃபாஜிர் அதை வச்சு சம்பாரிச்சிருவான். அந்த ஆயத்தை வச்சு எப்படி காசு பண்ணணும்னு பார்த்துருவான். அதை வச்சு துனியாவில் எப்படி இது பண்ணணும், எப்படி ஆயத்தை ட்விஸ்ட் பண்ணுறது என்ன, அதை இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படி ட்விஸ்ட் பண்ணி தன்னுடைய அந்த இதை வச்சுக்கிறதுங்கிறது அதை பண்ணுவான். மூமின் அதன் மீது நம்பிக்கை கொள்பவன் ஆவான். மூமின் அதை நம்புவான், அதை செயல்படுத்துவான். இது 3 கேட்டகரி. இப்படி 3 பேர் இருக்காங்கன்னு. அப்போ பின்னாடி இந்த கேட்டகரி, இந்த 60வது வருஷத்துக்கு அப்புறம் வந்த இந்த ஆட்சியாளர்கள், இந்த யசீது போன்றவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த 3ல் மற்ற கேட்டகரி சேர்ந்தவங்க. மூமின் கேட்டகரி அல்ல மற்றது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், பதவிக்கு ஆசைப்படாத, துனியாவுக்கு முன்னிலைப்படுத்தாத, துனியாவுக்காக ரத்தம் ஓட்டாத, ஒரு மனிதனுடைய ரத்தம் புனிதம், இதெல்லாம் குரான் சொல்லுது. அல்லாஹ் புனிதமாக்கியதை புனிதமற்றதாக ஆக்கி விடுகின்றார்கள். எது புனிதமாக்கினான் அல்லாஹ்? ஒரு மனிதனுடைய ரத்தம், மானம், அவனுடைய பொருள், இந்த 3ம் செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டுடைய வேலை. அதனால தான் இன்றைக்கி வந்து எங்கேயாவது ஒரு கொலை நடந்துருச்சுன்னா ஸ்டாலின் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஏன் முதலமைச்சர் பொறுப்பில் அவர் தான் இருக்கிறார், பதில் சொல்லுங்கங்கிறாங்க. அதனால் இப்போ இந்த போலீஸ் கொன்னுச்சா, உயிர் ஓட்டப்பட்டுருச்சா, பதில் சொல்லணும். அதே மாதிரி செயின் திருட்டுருக்கு பாருங்கள், போலீஸ்ட்டு அந்த 3 கேஸ் ரொம்ப சென்சிட்டிவ். ஒன்று கற்பழிப்பு, இன்னொன்று செயின் திருட்டு, இன்னொன்று மர்டரு. இந்த 3 மட்டும் வந்தீங்கன்னா இது லா அண்ட் ஆர்டர் கீழே வரும். நீங்கள் மற்ற எந்த பிரச்சனைக்கு போங்க பாருங்கள், அவ்வளோ சீக்கிரமாக ஆக்ஷனு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த 3 பிரச்சனை. இப்போ அது செயின் நகை காணாமல் போச்சுன்னு சொன்னாங்களா அந்தம்மா அடித்து கொண்டதுக்கு, புரியுதா? அது வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. மானம் காணாமல் போச்சுன்னு சொன்னீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. உயிர் காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. இந்த 3 ரொம்ப சென்சிட்டிவ், இன்னி வரைக்கும் உலகத்தில் சென்சிட்டிவ். இது அல்லாஹ் புனிதமாகணும். இந்த 3ஐயுமே புனிதமற்றதாக ஆக்கிட்டாங்க அந்த காலகட்டத்தில். கடைசியாக அந்த ஒரு லெட்டர் மட்டும், ஒரு லெட்டரோடு முடிச்சிடும் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய லெட்ரு. அதிலே அவங்களுடைய ஃபுல் ஸ்டாண்டு என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஹுசைன் அவர்கள் மதீனாவில் தங்கியிருக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அவர்களுடைய தோழர்களை சந்தித்தோன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, மதீனாவில் இருக்காங்க. அலி ரலியல்லாஹுடைய தோழர்கள் எங்கே இருக்கிறாங்க, கூஃபாவில் இருக்காங்க. கூஃபாலேருந்து பேட்சாக வராங்க, வந்து அப்படியே மீட் பண்ணுறாங்க. இதை மர்வான் என்ன பண்ணுறான், மதீனாவில் இருந்துட்டு சிரியாவுக்கு முஆவியா ரலியல்லாஹுவுக்கு லெட்டர் எழுதுறான். அதாவது மானிட்டரிங்கு, சிசிடிவி, நம்ம அந்த அந்த சாஃப்ட்வேர் பெகாசஸு எந்த காலத்தில் ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்க. ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய வீடு வந்து ஹேக் பண்ணப்பட்ட வீடு. பெகாசஸ் சாஃப்ட்வேர் வந்து மர்வான்
அங்கே யாராவது ஒருத்தரை இவர் மீட் பண்ணார்னா உடனே ரிப்போர்ட் வந்து மன்னருக்கு போயிடும். மன்னருக்கு வேறு வேலை கிடையாது பார்த்தீங்களா? எப்படி இவர் வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்க, யாரெல்லாம் இவர் மீட் பண்ணாங்க, இது ஒரு வேலை. இதை வந்து அபூபக்கர்லையும் செஞ்சாங்களா, உஸ்மான் ரலியும், அலிலையும் யார் செஞ்சாங்க? உமர்லையும் செஞ்சாங்களா, ரசூல்லா செஞ்சாங்களா? ஒரு குடிமகனுடைய வீட்டை முதல்ல இப்படி கண்காணிக்கலாமா? அதுவும் யார்? சரி, ஒரு கெட்டவனோட கூட மானிட்டர் பண்ணலாம்ப்பா. ஹிஸ்ட்ரி ஷீட்டரு ஆள் வந்து மோசமான ஆளுப்பா, எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது, இவன் மேலே ஒரு கண் வைக்கணும் அப்படிம்பாங்க. புரியுதா? மோஸ்ட்லி இன்றைக்கி இருக்கிற உளவுத்துறையெல்லாம் யார் மேலே கண் வைப்பாங்க? யார் டேஞ்சருன்னு லிஸ்ட்டு போகிறாங்களோ அவங்கள தான் வைப்பாங்க. இருக்கையில் இன்னோசென்ட்டான ஆளை மேலே கண் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. இப்போ இவர் என்னவா நீங்கள் பார்த்துருக்கிறீங்க? சரி, ஓகே. அப்போ அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு உடனே லெட்டர் எழுதுறாரு. என்ன மருவான் எழுதுறாரு. அவர் பெரிய ரஹிமஹுல்லா வேற, ரலியா ரஹுவா அப்படிங்கிறது பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அது நீங்கள் பட்டிமன்றம் வச்சு ஃபைனலாக போட்டுக்குங்க. இப்போதைக்கு அவர் மொட்டையாக அவர் மருவானுன்றேன். உசைன் அவர்கள் உங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார் என்ற அச்சம் எனக்கு உள்ளது. ஒரு மிகப்பெரிய யுத்தத்திற்கான வழியை இது வகுக்கும் என்று நான் கருதுகிறேன். அவர் சொல்கிறார், இவரை விட்டிங்கன்னா ஏதோ ஒரு பெருசாக ஏதோ பில்ட் ஆகிட்டு இருக்குது, ஏதோ ஒரு ஸ்கெட்சு போட்டுட்ருக்கிறாருன்னு தெரியுது, நம்ம கிரிப்பு லூஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது புரியுது, தகுந்த நடவடிக்கை எடுங்கள் என்று கூறினான். அவன் என்ன பண்ணுறான், லெட்டர் எடுத்து போடுறான். அதுக்கு முஆவியா லெட்டர் எழுதுறார். அவருக்கு தெரியுமில்ல யார்கிட்ட எப்படி பேசணுன்ட்டு. அவர் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி பேசுகிறார். சொல்கிறார், அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்றுங்கள் அப்படின்னு. இவர் ஒப்பந்தம் செஞ்சுருக்கார்ல, ஹசன் ரலியானோ வந்து இவர்கிட்ட ஒப்பந்தம் செஞ்சுருக்கார்ல, அப்போ அந்த ஒப்பந்தத்தை முழுசாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கூஃபாவுடைய மக்கள் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதை நான் அறிந்து கொண்டேன். மேலும் அவர்கள் கூஃபாவை நோக்கி உங்களை எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய அழைப்பதும் எனக்கு தெரிய வந்தது. தொடர்ச்சியாக அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஒன்றும் எனக்கு தெரியாமல் கிடையாது. நம்ம பயப்புள்ள அங்கே தான் இருக்கிறான், அவன் வந்து எனக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறான். என்ன அதை அவர் சொல்லிட்டு சொல்கிறார், இதற்கு முன் உனது தந்தையும் உனது சகோதரனுடனும் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை நீர் நன்கு அறிவி. இந்த கூஃபா ஆட்களை வச்சுட்டு நீ எனக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணிடான்னு நம்பிராத. உங்கள் அண்ணனும் ட்ரை பண்ணார், உங்கள் அப்பாவும் ட்ரை பண்ணார், அதில் எவ்வளோ ஃபெயிலியர் ஆனாங்கங்கிறதும் உனக்கு தெரியும். ஹுசைனே, அல்லாவே அஞ்சுக்கொள், ஒப்பந்தத்தை பேணிக்கொள். அல்லாஹ் வச்சு முன்னிறுத்தி உனக்கு மிரட்டுறேன், ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்ணிக்கோ. மீறி எனக்கு எதிராக ஏதேனும் சூழ்ச்சி செய்வதாக நான் அறிந்தால் நானும் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வேன். சூழ்ச்சி நீங்கள் பண்ணீங்கன்னா நானும் பண்ணுவேன் அப்படிங்கிறார். இப்போ இதுக்கு வந்து நம்ம தலைவர் பதில் கொடுக்குறார். அவர் பதில் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, உங்களின் கடிதம் கிடைத்தது. நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் குறித்து நான் எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. நோ கமெண்ட்ஸ். சூழ்ச்சி பண்ணிகிட்ருக்கிறீங்களா, உங்கள் ஆப்ஷனுக்கே விட்டுறேன். பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா பண்ணுறேன், இல்லைன்னு நினச்சிங்கன்னா இல்லை. சரியா? சூழ்ச்சி பண்ணிகிட்ருக்கிறீங்களா, மீட்டிங்ஸ் ஏன் நடக்குது, என்ன ஏன் வந்துட்டு போகிறாங்க, இதை பற்றிலாம் நான் சொல்ல மாட்டேன். இதை பற்றி நோ கமெண்ட்ஸ், நான் சொல்ல மாட்டேன். இவருக்கு அறிவு இல்லை. என்ன டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ், இதெல்லாம் பிச்சை வாங்கணும். யார் இன்றைக்கி இருக்கிற வளருவாய்ங்கெல்லாம் போய் இன்றைக்கி போய் பேச தெரியாமல் பேசிட்டு கூட்டணிக்குள்ளே பிரச்சனை பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. வேறு என்னங்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரிலாம் குறிப்பிட்டீங்களா, அதை பற்றியெல்லாம் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இப்போ ஆசைப்படல. நான் என்னுடைய அண்ணனின் ஒப்பந்தத்தில் நிலைத்து இருக்கிறேன். என் நன்மையின் பக்கம் வழிகாட்டுபவன் அல்லாஹ் ஒருவன். நல்லதுக்கு நீங்கள் வழிகாட்டாதீங்க, அதுக்கு எனக்கு அல்லாஹ் இருக்கான். ஒப்பந்தத்தை எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறது அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். நான் அங்கேருந்து எடுத்துக்கிறேன், உங்கள் அட்வைஸ்லாம் வேண்டாம். மீனிங் பாருங்கள், இதுதான் டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ். அதில் இது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்காதீங்க. புரியுதா? தேக்கா ஹே ஜோ குச் மைனே அவரவங்க போய் திக்கலாது தான், அவ்வளோதான். புரியுதா? இப்போதைக்கு உங்களுடன் போரிடும் எண்ணம் எதுவும் எனக்கு இல்லை. இப்போதைக்கு அன்கமா இப்போதைக்கு உங்களோட சண்டை போடுறதுக்கெல்லாம் என்கிட்ட எந்த எண்ணமும் கிடையாது. அதே சமயம் உங்களுக்கு எதிராக போரிடாமல் இருப்பதற்கு அல்லாவிடம் நான் ஒப்படைக்கும் அளவுக்கு எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. நான் ஏன் உங்கள் கூட சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சி பார்த்தா ஆதாரம் எதுவும் இல்லை. ஒரே ஒரு ஆதாரம் தான் இருக்குது, அந்த ஒப்பந்தம். அதை தவிர வேறு எந்த ஆதாரமும் இல்லை உங்கள் மேலே நான் போர் எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்கு. எந்த சோதனையில் விழுந்து விட வேண்டாம் என்று எனக்கு எழுதியிருந்தீர்களோ,
இந்த கூஃபாவாசிகளுடைய சோதனையில் நீங்கள் விழுந்துடாதீங்கன்னு சொல்கிறீங்களா? அவர் சொல்கிறாரு, என்னை பொறுத்தவரை உங்களை போன்ற ஒருவன் முஸ்லீம்களுக்கு அமீராக ஆனதை விட பெரிய சோதனை இந்த உம்மத்துக்கு வேறொன்றை நான் காணவில்லை. இதுக்கு மேலே ஒரு சோதனை நான் இது இப்போ காணலை அப்படின்னு சொல்கிறாரு. இது தவறில நான் தப்பாக டிரான்ஸ்லேஷன் பண்ணி எடுத்ததெல்லாம் கிடையாது. இது சீரத்துல் ஆலாம் அல் நுபுவா 4வது வால்யூமில் 150வது பக்கமில் இருக்குது. அப்புறம் இப்னு கசீரில் அல்பிதாயா வன்னிஹாயாவில் 8வது வால்யூமில் 175வது பக்கம் இருக்குது. புரியுதா? புரிஞ்சவங்களுக்கு இது வரைக்குமான படிப்பினைகள் போதும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.